இப்ப பாடத்துல ரெண்டாவது கிளாஸ்ல இன்டர்வல் போற கொடுப்போம். இதுல நாங்க இப்ப பரிமாணங்கள் சம்பந்தமாக கொஞ்சம் பார்த்தோம் இன்னைக்கு. அதோட நாங்க மரபுக்கு நீங்க ஒரு புக் நீங்க நல்ல இப்ப பார்த்து கொண்டு போறீங்க. அங்க கொஞ்சம் படிச்சிருக்கீங்க, கொஞ்சம் படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வரையிலும் அது வந்து உங்களுக்கு கன்வீனியன் ஆகிக்கிறதுக்காக தான் அப்படி செய்யும். அப்ப உங்களுக்கு இப்ப அழகு மாற்றம் ஒரே நாள்ல போகணுண்டு முழு நாளும் அழகு தவறு சரி அந்த கிளாஸ் மிஸ் பண்ணி நாங்களுக்கும் சிக்கலா போயிடும். அதோட அது பாரம் கூடு மாதிரி நிற்கும். அதே மாதிரி பரிமாணத்தை மட்டும் ஃபுல்லா பார்த்து அதை விட அதுல ஒரு பேசிக் ஐடியா ஒன்று எடுத்துட்டு கூட அடுத்த நாள் அது கொஞ்சம் கேள்வி செய்யக்குள்ள அது ஃபெமிலியர் ஆகும், மறக்கிற தன்மை குறையும். இப்ப கற்கிற முறைகள்லயும் அது உண்டு. ஒரே அதுக்காக தான் இந்த புக் சிஸ்டத்தை யூஸ் பண்றேன். இந்த ஒரே அடிக்கு எல்லாத்தையும் போட்டு குழப்பமும் மெதுவா எங்களுக்கு தெரியாமலே அதை விலை கொள்ற இதுக்கு கொண்டு வரும். பாரமா விளங்காம ஈஸியா போகும். அப்ப இதுல நாங்க முன்புக்கு வர பகுதியை இப்ப நாங்க பார்க்க போறது நேரத்தோட இந்த பாரம்பரிய இதுல 12வது பக்கத்து இந்த விடயத்தை நாங்க படிச்சு தராம தான் போறோம். ஓர்டராக நாங்க அழைச்சிட்டு போறோம். சிலபஸை பத்தி நாங்க பேசினோம், பரிசோதனை அளிக்கிறது, இந்த கிரீக் லெட்டர்ஸ் இதுலாம் நாங்க கதைச்சேன். ஆனாலும் விஞ்ஞான முறையின் விடயத்தை பத்தி நாங்க பெருசா ஒன்றும் கதைக்கல. அப்ப நான் இந்த டைமை யூஸ் பண்ணுவோம் சயின்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கணும். விஞ்ஞான முறை, சயின்டிபிக் மெத்தட், ரிசர்ச் மெத்தடாலஜி அது பேசிக் என்னன்றத அது சிலபஸ்ல ஒரு பாடம் தான். நல்ல டீப்பா கேள்விகள் வாரது இல்லை. ஆனா அது சில கேள்விகள் வந்து கொடுக்கு பார்த்து போட்டு அதை கொஞ்சம் நாங்க விலை கூட பார்ப்போம். அடுத்தது வந்து விலைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் தான் நோமலா அழகு பரிமாணம் இன்ட்ரெஸ்டா காய்க்கிறது கஷ்டம். இன்ட்ரோடக்ஷன் பண்ணி காய்க்கல எல்லா டாபிக்கையும் காய்ச்சி. ஆனா இதுல கொஞ்சம் ஓரளவு சாதாரணமா தான் போகும். ஆனா மெக்கானிக்ஸ் தொடங்கி நிறைய விஷயங்கள் எங்களோட அன்றாட விடயங்களோடு தொடர்புப்படும். இது வந்து ஒரு பேசிக் பாடம் ஆரம்பம். பின்னுக்கு வர பாடங்களுக்கு ஒரு அடிப்படைக்கு தானே இந்த அழகு பரிமாணம் படிக்குது. அப்ப பின்னுக்கு வார பாடங்கள் மெக்கானிக்ஸ்ல நீங்க பாருங்க நடக்கக்குள்ள எப்படி விஷயத்தை ஆகும் படிச்சா அதுக்கப்புறம் நீ நடந்து போகல அது விளங்கும். அப்ப அது இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும், ஈஸியா நிச்சயம் விலகி படிச்ச கூட நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான சுகமான ஒரு பாடம். அதனாலதான் இந்த இதை முடிச்ச காட்டி மீந்துட்டு மெக்கானிக்ஸை தொடங்க போல சில நேரம் போதுமாயிடுச்சு. அதனாலதான் நான் இது செய்யறேன்னா வார மாசம் தொடங்கிக்கிறேன். மேல ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து நாங்க மெக்கானிக்ஸை வேறையா செஞ்சு கொடுப்போம். 4 hours கிளாஸ் போற நேரம் 2 hours மெக்கானிக்ஸ் ஆகிடும், 2 hours அளவு வரைக்கும் இந்த யூனிட் 1 அப்படி கொஞ்சம் போறதுக்கு. அப்ப எங்களுக்கு அதுல ஒரு பாட்டு வரும். அந்த பாடத்தை இன்ட்ரெஸ்டா விலை கொண்டு போறதுக்கு இது வந்து சும்மா இந்த தகவல்கள் கொஞ்சம் ஒழுங்குபடுத்திக் கொண்டு போற மாதிரி இருக்கும். அப்புறம் கன்வீனியனான அப்ப இது இது கொஞ்சம் விலகி கொள்றதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டான ஒரு சயின்டிபிக் மெத்தட். விஞ்ஞான முறை டிஸ்கஷன் மாதிரி மற்றது. ரெண்டாவது கிளாஸோட சேர்ந்து சயின்ஸ் ஃபீல்டுக்கு போல சயின்ஸ் ஃபீல்டுக்குள்ள நீங்க என்டர் ஆகிற ஒரு சிச்சுவேஷன் ஒரு 2 கிளாஸ் நடந்து. அப்ப இந்த டைம்ல நாங்க இதை கொஞ்சம் நல்ல டீட்டெயிலா விலகி கொள்றதுக்கு டைம் ஒன்று எடுத்து விலகி கொள்றது நஷ்டம் இம்பார்ட்டன்ட். நீங்க தொடர்ந்து இதுல ஒழுங்கா நிலைச்சு இன்ட்ரெஸ்டா போறதுக்கு அப்புறம் செட்டப் எல்லாத்துக்கும் ஒரு பேசிக் அடிப்படை இந்த இடம். அப்ப நாங்க இந்த முறை சயின்ஸ் படிக்கிற ஆட்களுக்கு மட்டும் இருக்க வேண்டிய முறை அல்ல, மனிதன் என்ற வகையில எல்லாருக்கும் இருக்க வேண்டிய முறையத்தான் நாங்க ரிசர்ச் மெத்தடாலஜி அல்ல சயின்டிபிக் மெத்தட் விஞ்ஞான முறைன்னு கருத்து. இந்த விஞ்ஞான முறையில உங்களுக்கு பொதுவா பாருங்க கொஞ்சம் என்னோட வாழ்க்கையோடு தொடர்பு பற்றி விளங்கப்படுது. அப்ப இது கொஞ்சம் சரியா புரிஞ்சு கொள்வது மிச்சம் நல்ல. இப்ப நாங்க லைஃப்ல வாழ்க்கையில எல்லாமே எதை வச்சு எதுல தங்கி வாழ்க்கை என்னோட வாழ்க்கையில முதல்ல என்ன அர்த்தம் நிறைய மாதிரி விளங்கப்படுத்தலாம். வாழ்க்கைய நான் இந்த மாதிரி ஒரு விளங்கப்படுத்தல சேர்க்கிறேன். வாழ்க்கையில எங்களுக்கு சில தெளிவுகள்
ஏனைய விலங்குகள்ல இருந்து மனிதன் வித்தியாசப்படுகிறதுக்கும் பிரதான காரணம் இந்த தெரிவு சுதந்திரம். தெரிவு சுதந்திரம் விலங்குகளுக்கு இல்லை, தாவரங்களுக்கு இல்லை. மாட்டுக்கு புல் தாவரங்கள் தின்றதுதான் அதுக்கு வேற தெரிவு சுதந்திரம் இல்லை. அதுக்கு அது ஒரு கேட்டகரி உண்டு, அதுக்குள்ளதானே தூக்கணாங்குருவினாலும் கூட எவ்வளவு அழகா வீடு காய்ச்சாலும் அந்த மாதிரி ஒரு செட்டப்ல வீடு கட்டதான் எனக்கு தெரியும். அப்ப அது பெரிய வெரைட்டியான தெரிவு சுதந்திரம் உண்டு. ஆனா மனிதன் எடுத்தா இருக்கிற சாப்பாட்டிலே எத்தனையோ விதமா தயாரிக்கிற செட்டப், இருக்கிற ஆடையிலேயே வித்தியாசமான ஆடைகளை உருவாக்குற செட்டப், அப்படி வித்தியாசமான அமைப்புகள் தான். அப்ப எங்களுக்கு சின்னத்துல இருந்து தெரிவு இன்னொன்று சாய்ஸ் செலக்ஷன். அப்ப இந்த தெரிவுன்றது நாங்க இப்படி செய்யணும். பாத்தீங்கன்னா சிச்சுவேஷன் எடுத்தா நீங்க ஓஎல் செஞ்சுக்கிறேன், ஏல பல துறைகள் அதில் ஒன்று நீங்க செய்யலாம், அதில் ஒன்றே செய்யலாம். எத்தனை துறை இருக்கு? 7 துறை இருக்கு, ரைட்? நேரடியாக நாங்கள் எழுதி செல்லக்கூடியது 4 6 எக்ஸ்ட்ரா 7 துறைகள். இது நல்ல இது கூடான்றத விட எங்களுக்கு பொருத்தமானோட தெரிவு செய்யும். எங்களுக்கு பொருத்தமானோட தெரிவு செய்யும். இது தெரிவு செய்யறதுக்கு நாங்க என்ன மெத்தடை பின்பற்றோம், அந்த அப்படி நாங்க நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணோம். தெரிவு செய்யறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ண முடியும், அதுல ஆக பெஸ்ட் சிறந்த முறையில் செல்றது சயின்டிபிக் மெத்தட். உதாரணமா பாருங்க, இப்ப 7 என்ன இன்வெஸ்ட் பண்ணி படிக்கணுமோ, பயாலஜிக்கல் சயின்ஸ், பிசிக்கல் சயின்ஸ். பயாலஜிக்கல் சயின்ஸ்ன்றது தனக்கு பயோ சயின்ஸ், அதுல பயாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாடத்துக்கு. பிசிக்கல் சயின்ஸ் கம்பைன் வித் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பொதுவான பயோ மெட்ஸ். இது பயோ மெட்ஸ் செல்லதுக்கு பயோ சரியான பேர் பயாலஜிக்கல் சயின்ஸ், பிசிக்கல் சயின்ஸ். அடுத்தது நிச்சய காலமாக இருக்கிற அடுத்த 2 பாடத்தை 2 பிரிவுகள் இருக்கிறோம். ஒன்று காமர்ஸ், அடுத்தது ஆர்ட்ஸ். ஆர்ட்ஸ் கொஞ்சம் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. காமர்ஸ் கேட்டகரிக்கு எடுக்கிற பிசினஸ் ஸ்டடி, அக்கௌண்டிங்கோட எக்கனாமிக் எடுத்தா தான் நம்ம காமர்ஸ் ஃபீல்டு. ஆர்ட்ஸ்ல நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அல்ல ஏதாவது இருக்கு. அப்ப கிட்டத்துல கொஞ்ச காலமாக அறிமுகப்படுத்தணும், கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கிட்ட ஆகுதுல. டெக் ஃபீல்ட் அதுல 2 இருக்கு. ஒன்று பயோசிஸ்டம் டெக்னாலஜி, பிடெக். அடுத்தது இடெக், இன்ஜினியரிங் டெக்னாலஜி. அதுல இதுக்கு நாங்க எடுத்தா இதுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி காமன் சப்ஜெக்ட், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுக்கணும். அல்லது அடுத்தது பயோ அல்லது இங்க எஸ்எஃப்டி காமன் பாடர் சயின்ஸ் டெக்னாலஜி. பிடெக்காக இந்த பிடெக் பாடத்துக்கு வரும், இடெக்காக இடெக் பாடத்துக்கு. ரெண்டாவது இது ஃபர்ஸ்ட் பாடர். செகண்ட் பாடர் பிடெக் அல்லது பிடெக். மூணாவது பாடம் எடுக்கலாம். பெரும்பாலான இடங்கள்ல மூணாவது பாடமா ஐசிடி. ஐசிடி கட்டாயம் இல்லை, ஜியோகிராஃபி இல்லாட்டி வேறு பாடம் உண்டு, ஆர்ட்ஸ்ல வர வேறு பாடம் உண்டு. மூணாவது பாடம் எடுக்கலாம். இது 2 பாடம் கட்டணும், பிடெக் அல்லது பிடெக். அவ எஸ்எஃப்டியோட பிடெக் அல்லது எஸ்எஃப்டியோட இடெக் எடுக்கிறத பொறுத்து தான் அவன் இந்த பிடெக் கேட்டகரியா இடெக் கேட்டகரி தீர்மானிக்கப்படும். மூணாவது பாடத்தை வச்சல ஃபர்ஸ்ட் எஸ்எஃப்டி எப்படி வரும்? டெக் ஃபீல்டுக்கு போற எல்லாரும் எஸ்எஃப்டி எடுக்கணும். மேலும் பிடெக்கா இடெக். கொமர்ஸுக்கு போற எல்லாரும் கொமர்ஸ் ஸ்ட்ரீம்னு செல்றது பிசினஸ் ஸ்டடியோட எக்கனாமிக் அக்கௌண்டிங், இந்த 3 பாடம் சேர்ந்து வரும். பயாலஜிக்கல் சயின்ஸ் செல்றது கட்டாயம் பயாலஜிக்கோட பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, இந்த 3 பாடம் எடுத்தா மட்டும். அதுல ஏதாவது ஒன்று குழப்பி சரி ஏதாவது ஒன்று எடுத்தா இந்த கேட்டகரிக்கு வரும். பிசிக்கல் சயின்சஸ் இந்த கேட்டகரிக்கு எடுக்கு கம்பைன் வித் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, இந்த 3 எடுத்தா மட்டும்தான். ஏதாவது பாடத்தை குழப்பிட்டா இதுக்குள்ள கொமர்ஸுக்குள்ள போடல, வேற பாடத்தை குழப்பி. ஆர்ட்ஸ்ல நிறைய பாடங்கள் இருக்கு, அதுல ஏதாவது பிடெக் கிட்டக்கும் அப்படித்தான். எஸ்எஃப்டி பிடெக்கோட இன்னொரு பாடம், ஐசிடி சரி வேற ஒரு பாடம். அப்பதான் இந்த பாடம் சரி குழப்பி வர கேட்டகரி உண்டு எடுத்தா அதுதான் நாங்க நான் கேட்டகரி. அடுத்த
இது 6 இதோட 7வது கேட்டகரியில நம்ம பயாலஜி கெமிஸ்ட்ரியோட எக்ரிகல்ச்சர் அல்லது பிசிக்ஸ் கம்பைன் மேத்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு பதிலா ஐசிடி அப்படி ஏதாவது கெமிஸ்ட்ரி விட்டுட்டு அப்படி ஏதாவது பாடம் விட்டுட்டா அவங்களுக்கு இந்த பயோக்குரிய கோர்சஸ் போகும் மெட்ஸுக்குரிய கோர்சஸ் அப்படி போகும் அவங்களுக்கு இந்த ஐசிடி சம்பந்தப்பட்ட கோர்சஸ் அப்படி வேற கேட்டகரி கொஞ்சம் எக்ரிகல்ச்சரோட சம்பந்தப்பட்ட கோர்சஸ் எப்படி எடுத்துட்டா அந்த கோர்சஸ்க்கு மட்டும்தான் அப்ளை பண்ணி இன்னொரு கேட்டகரி தான் வரும் அதுக்குள்ளுக்கு அப்ளை பண்ணி அதுக்குள்ளுக்கு போட்டு அப்ப இதுதான் இந்த 7 கேட்டகரி இதுல ஒன்று சாய்ஸ் பண்ண போறேன் ஒரு ஆளுக்கு சாய்ஸ் பண்ணல 7 துண்டுல 1 1 2 3 எழுதி துண்டு குடிக்கி போட்டு கொண்டு பார்த்து அதுவும் மெத்தட் தெரிவு செய்த மெத்தட் இதுல இந்த சயின்டிபிக் விஞ்ஞான முறை இது விளங்குதா விஞ்ஞான முறைன்னா என்ன விஞ்ஞான முறையில அதுக்கு ஒரு சிஸ்டம் உண்டு ஒரு ஒழுங்கு உண்டு இருக்கும் அப்ப இதுல நாங்க கோமலா இந்த இதுல எழுதிக்கிறது பாருங்க அவதான் ஒப்சர்வேஷன் உண்டிக்கணும் ஒரு எசம்ஷன் உண்டிக்கணும் இது பொதுவா எல்லா விடயத்துக்கும் எனக்கு ஆய்க்கல அவ இதோட பிராக்டிக்கல் தேவையான பரிசோதனை ஒழுங்கு கிடைக்கும் அதெல்லாம் வச்சுதான் நாங்க முடிவு கொண்டு போறோம் நான் இது ஒரு சாதாரண நார்மலான ஒரு விடியம் போட முன்னுக்கு வருது அப்ப நீங்க போய் உங்களுக்கு இப்ப நல்லா வேலைக்கு செஞ்சு குடிக்கு போட மெத்தட் இது சரி வராது அப்ப இதுக்கு நீங்க என்ன செய்யணும் சயின்டிபிக் மெத்தட் உங்களுக்கு இப்ப இந்த காலத்துல தேவைப்பட்டு ஒரு உதாரணத்தை வச்சு வரப்பட்டுப்பாங்க ரைட் அப்ப இதுக்கு நீங்க என்ன செய்யணும் ஒரு மெத்தட் செல் ஆனா அந்த பல எல்லாமே அதுல சில மெத்தட் சயின்டிபிக் மெத்தடுக்கு வரும் அதுல மேக்சிமம் நல்ல மெத்தட் தான் சிறந்த சயின்டிபிக் மெத்தட் ஆகும் அப்ப இதுல வந்து பார்க்கணும் தகவல்கள் என்ன போட்டிக்கும் தேவையான அந்த தேவை ஒரு குறிப்பிட்ட எல்லாருக்கும் ஒரே போடு எல்லாருக்கும் ஒரே இன்ட்ரெஸ்டிங்கா எல்லாத்துக்கும் ஒரே பொதுவான ரூட்ஸ் போடுங்க அப்ப அதுல இந்த துறைக்கு போற மாணவன்ட கண்டிஷனை யோசிக்கும் மாணவன்ட ஆற்றல் மட்டுமல்ல எபிலிட்டி மட்டும் ஆற்றல் மட்டும் இல்ல அவருக்கு இன்ட்ரெஸ்ட பார்க்கணும் ஆற்றலை பார்க்கணும் சிச்சுவேஷன் எல்லாம் பார்க்கணும் அதே பிறகு இதுகள் இந்த பாடங்கள் எந்த அளவு தூரம் குறிப்பிட்ட இடத்துல தான் நீங்க இது படிக்கும் போதுனா அந்த குறிப்பிட்ட இடத்துல அது எந்த அளவு தூரம் இருக்கு அந்த சிச்சுவேஷன் தான் பார்க்கணும் அதுக்கு பிறகு ஒரு ஒக்கம் நிக்கிற சான்சஸ் சில சிச்சுவேஷனா ஒரே போறதுக்கு ட்ரை பண்றா இது எல்லாத்தையும் யோசிச்சு ஒரு முடிவு போகும் இது வந்து ஆளுக்கால் சரி வித்தியாசம் பயோசைன்ஸ் இன்ஜினியரா ஆசைப்பட்டு பயோசைன்ஸ் சரி வரும் அவங்க செய்யும் சரி மெட் செஞ்சுட்டு டாக்டர் ஆகிட்டாலும் சரி வரும் பாடம் அதுக்கேற்ற மாதிரி பாடம் செலக்ட் ஆனா எதை செஞ்சாலும் நல்ல ஒரு ஸ்கோர் எடுத்தா லோயர் ஆகும் பயோ செஞ்சுட்டு லோ போய் ஆர்ட் செஞ்சுட்டு போய் லோயர் ஆகுன்னா எதுவும் பிரச்சனை அக்கௌண்ட் ஆகும் அப்படி வித்தியாசம் சரி அப்ப எல்லா கோர்சஸ்கள் எந்த கோர்ஸுக்கு எப்படி போயிடும் அதை ஒரு ஐடியா வந்து மீக்கோடு கொஞ்சம் சரி ரைட் நீங்க ஒரு டிரெக்டா நான் இந்த ஆசின காலத்துல இந்த இன்ட்ரெஸ்ட் ஆர்வமாயிக்கிற டாக்டர் அதுக்குதான் நான் பயோ செய்யறேன் ஸ்ட்ரெயிட்டா வேற ஒன்றையும் யோசிக்காம வந்தாலும் பிரச்சனை இப்ப கட்டாயம் செய்யற எல்லாருக்கும் இந்த மெடிசின் எடுப்பது இல்லை அப்ப அதுல இருக்கிற மத்த கோர்ஸ்கள் பத்தியும் ஐடியா எப்படி நல்ல எல்லாரும் போயில எல்லாரும் ட்ரை பண்ணணும் கட்டாயம் அதுல எல்லாருக்கும் போய் எல்லாம் அப்படி யூனிவர்சிட்டியில இடமே இல்லை 70,000 பேர் மட்டும் எழுத கொள்ள 2,500 பேர் மட்டும் தானே மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு இடம் வைக்கிறேன் அதை விட தகுதியும் தானே செய்யவில்லை சரிலாங்க சிஸ்டத்துக்குள்ள போறோம் இல்லாட்டி வெளியில தலைகள்ல படிச்சுக்கணும் அப்ப பொதுவான அந்த ஐடியா சிச்சுவேஷன் எல்லாம் விளக்கம் வந்து இருக்கு அதை வச்சு அப்புறம் பாருங்க கோர்சஸ் எடுத்தா பெரிய லிஸ்ட் ஒன்று வரும் அப்ப அந்த பெரிய லிஸ்ட்ல பயோக்கும் நிறைய கோர்சஸ் இது நான் வேற ஒரு டாபிக் பேசிருக்கேன் இதை வேலையான விளம்பரப்படுத்தும் வேலையா பார்ப்போம் வேணும்னா வேற ஒரு அப்ப நாங்க இத இந்த மாதிரி ஒரு இது ஒன்றுலதான் நாங்க யோசிப்போம் இப்ப இது ஒரு உதாரணம் என்ன மெத்தட்டை நாங்க பின்பற்றோடு யோசிக்க அப்ப சயின்டிபிக் மெத்தட் என்ன அதுல தகவல்கள் எல்லாம் கவனம் எடுத்து பெர்சன்டேஜ்கள் எல்லாம் கவனம் எடுத்து செல்றதுதான் சயின்டிபிக் மெத்தட் சயின்டிபிக் மெத்தட் அல்ல பக்கத்து விட்டால் செல்றது சயின்டிபிக் மெத்தட் அல்ல வீட்டுக்குள்ள இருந்து திடீர்னு கதை
சயின்டிபிக் மெத்தட் சொல்றது திடீர்னு ஒரு ஆள் சொல்றதால நாங்க எடுக்கிற முடிவு. சயின்டிபிக் மெத்தட்ன்றது ஓஎல் படிச்சது அந்த ஆசிரியர் செல்றதை மட்டும் வச்சுக்கொண்டு முடிவு எடுக்கிறது அல்ல. அல்ல சயின்டிபிக் மெத்தட்னு சொல்றது உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு டாக்டரோடு அல்ல நம்பிக்கையான ஒரு ஃப்ரெண்டோடு செல்றது மட்டும் வச்சுக்கொண்டு அதில் வச்சுக்கிறது இன்புட்டா எடுத்துக்கணும். செல்றதுல நான் செல்றது மட்டும் வச்சு எடுக்கவும் இல்லை. அதான் செல்வேன் நான் செல்றேன்னா நான் எல்லாரும் ப்ரமோட் பண்ணி இந்த கிளாஸுக்கு வாங்கணும் அப்படின்னு நான் செல்றதை மட்டும் எடுக்கிறோம் சயின்டிபிக் மெத்தட். அது சயின்டிபிக் மெத்தட் இல்லை. சயின்டிபிக் மெத்தட்னு சொல்றது நிறைய விஷயங்களை கவனம் எடுத்து முடிவு. இன்னும் பிரச்சனை இல்லை. சயின்டிபிக் மெத்தட்ல யோசிக்கிறதுக்கு இன்னும் பழகிக்கிறாங்கன்னு பொறுத்து இல்லாட்டி மாட்டோம். இல்லாட்டி கொஞ்சம் பேர் வேணுமான பிரெயின் வாஷ் பண்ணி விட்டோன்னே யோசிச்சு கொள்ளையெல்லாம் போகும். அப்ப டிசிஷன்ஸ் எல்லாம் குழம்பி போகும். உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப வந்து இதுல இன்னொரு டிசிஷன் வர ஏதோ பயோசைடு முடிவு எடுத்து இங்கிலீஷ் மீடியத்துல இருக்கீங்களா தமிழ் மீடியத்துல நிறைய பேர் நிறைய காசு இது சரி இது புள்ளி இதுதான் ஒரு ஆளுக்கு இது பொருத்தமா இன்னொரு ஆளுக்கு இது பொருத்தமா. சின்னத்துல இருந்தே இங்கிலீஷ் மீடியத்துல படிச்ச ஒரு மாணவன் தமிழ் எழுத்தும் தெரியும். தமிழ் மீடியம் கிளாஸ்ல ஒன்றும் கடமாட்டீங்கன்னா வேற ஆப்ஷன் இல்லை. ரிஸ்க் எடுக்கிற கதை ஒன்றும் இல்லை. இங்கிலீஷ்க்கு தான் போகணும். பைலிங்குள்ள படிச்சாங்க அப்படி வச்சு முடியும். பைலிங்களுக்கு அவங்களுக்கு தமிழ் எழுத தெரியும். தமிழ் லாங்குவேஜ் செஞ்சுருக்க அவங்களுக்கு தமிழ்ல கைக்கிறதும் என்ன கைக்கிறது கொஞ்சம் விளக்குது. அல்ல இங்கிலீஷ் தேவைன்னா அதை அந்த தமிழ்ல சேர்றது இங்கிலீஷ்ல எழுதி கொள்ளலாம். அல்ல தமிழ்ல எழுதிட்டு போற இங்கிலீஷுக்கு மாத்தி கொள்ளலாம். அல்ல இங்கிலீஷ்ல கேள்வி செய்யறதுக்கு மாத்தி கொள்ளலாம். அப்படி ஏதாவது அபிலிட்டி இருக்குது. அவங்களுக்கு பெரிய இஷ்யூ உண்டாலும் இங்கிலீஷா தமிழ்ல இங்கிலீஷ்ல படிச்சேன்னு சொல்லி கட்டாயம் இங்கிலீஷ் தான் செய்யணும்னு அந்த மாதிரி மாணவர்களுக்கு இல்லை. பைலிங்குவல் அது ரெண்டும் வித்தியாசம். ஃபுல் இங்கிலீஷ்ல வர்றதும் பைலிங்குவல்ல வர்றதும் ரெண்டும் உண்டு. அதே மாதிரி இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் எல்லாம் இதுல பெர்ஃபார்மன்ஸ் எப்படி வருது எல்லாம் பார்த்து இங்கிலீஷ்ல போய் சமாளிச்சு கொண்டு நிலைமை இங்கிலீஷ் அல்லது இப்ப இருக்கிறது மிச்சம் பொறுத்த தமிழ் மாதிரி தமிழ் செய்யும். நான் உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். டர்காட்டோட 3 கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் அவனெல்லாம் கொஞ்சம் கூட பைலிங்குவல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஏஎல் சயின்ஸுக்கு வாரம் பைலிங்குவல் வாரம் தமிழ் மீடியம் வந்து வெளிச்சு போன தாராளமா நான் கிடைக்கிறேன். ஆனா கூடுதலான அளவா பார்த்தா கூட வைத்திக்கிற இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியத்துக்கு மாறி எக்ஸாம் எழுதி போனோம். டர்காட்டோல வந்து கூடுதலான நாட்கள் ஓஎல்ல தமிழ் மீடியம் செய்யறாங்க. பைலிங்குவல் செய்யறாங்க. இங்க கூட இந்த பிரதேசத்துல கூட பேர் ஃபுல் ட்ரைவ் கொடுத்து இங்கிலீஷ் மீடியம் கிளாஸ் நல்ல ஏஎல் சயின்ஸுக்கு வர பெரியவருக்கும் பைலிங்குவலா வராங்க வாங்க முடியல. தமிழ் மீடியத்தால வராங்க. தமிழ் மீடியத்தால வர தனி இங்கிலீஷ்ல வராக்க அந்த கேட்டகரியா இந்த பைலிங்குவலை விட அப்ப இந்த பைலிங்குவல் வராங்க ஒரு செட் இங்கிலீஷ்ல செய்யறாங்க, ஒரு செட் தமிழ்ல செய்யறாங்க. தமிழ் மீடியம் இல்லாம தமிழ் பைலிங்குவல் செட்ல ஒரு குரூப் தமிழ்ல செய்யற ஒரு குரூப் இங்கிலீஷ் அங்க அவங்க ஸ்கூல் பாலிகா ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியம் கிளாஸ் ஒன்று மீடியம் சயின்ஸ் அதுக்கு போயிட்டு அதுல படிப்பேன். ஆனா எல்லாரும் வேற கிளாஸுக்கு தமிழ் மீடியம் கிளாஸ் தமிழ் மீடியம் கிளாஸ் எல்லாரும் சரி எல்லாரும் வந்துட்டு அவ தமிழ்ல தான் செய்யற இங்கிலீஷ் தேவைகள் எப்படியும் தேவை. அந்த பிள்ளைகள் மட்டும் ஒரு செட் ஒன்று பேர் ஆகிட்டு அவங்களுக்கு தேவையான இங்கிலீஷ் லெட்டர்ஸ் தேவையான டாக்குமெண்ட்ஸ் எழுமானப்பட்ட பேப்பர்ஸ் இங்கிலீஷ்ல ஒரே பேப்பர் இங்கிலீஷ்ல தமிழ்ல ரெண்டையும் கொடுக்கிறதா அவனுக்கு வேறையா பேப்பர்ஸ் எழுமானப்பட்டு வேறு ஃபுல்லா இல்ல சிலது. அது பிறகு அவங்க எக்ஸாம் செய்யற சிலவங்க அதுல ஒரு பாடத்து தமிழ்ல செய்யற மொத்தத்துல இங்கிலீஷ் செய்யற சிலவங்க 2 பாடத்து தமிழ்ல 2 பாடத்து இங்கிலீஷ்ல சிலவங்க 3 இங்கிலீஷ்ல சிலவங்க 3 ஒவ்வொரு மாதிரி ஒன்று செய்யணும் அவங்களோட சிச்சுவேஷன். இப்ப இதுல நிறைய மிக்ரோபார்கள் அஸ்மா யூனிவர்சிட்டியில 3rd இயர் படிக்கிறாங்க. அந்த கேர்ள் எடுத்தது வந்து ரிசல்ட்ஸ் A2B பிசிக்ஸ் ஸ்பெஷல் படிச்சது அவ எழுதி இங்கிலீஷ் மீடியம் படிச்சது ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பத்துல இருந்து ஒழுங்கா கிளாஸ் இங்கிலீஷ் இந்த தமிழ் மீடியம் கிளாஸ்ல படிச்ச தேவையான இங்கிலீஷ் இதுகளை கொடுத்தேன். இங்கிலீஷ் தான் எக்ஸாம் எழுதி ஸ்பெஷல் மெடிசின்
A2B சென்டர் கடுத்த டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட். ஆனா அவரோட பிசிக்ஸ் தரம் நல்லா கூட வந்துட்டு மத்த ரெண்டு பேரும் போர்டர் லீக்கும் எப்படியோ அவரோட ஸ்கோர் நல்லா. ஃபர்ஸ்ட் இதுல மொரட்டு வந்தேன், ரேங்க் ஆகமுக்கல்ல மொரட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வெயிட்டிங்ல மொரட்டு மெடிக்கல் கிடைச்சேன். அதுக்கப்புறம் வெயிட்டிங்ல ரூம்னு கிடைச்சேன். அவங்கள கழுத்துறாங்களே ரூம்ன்றது கிட்ட அவங்களுக்கு ஏதாவது கிட்ட நல்ல விருப்பமாயி அவங்களுக்கு ரூம்ன்றது இருக்கிற யூனிவர்சிட்டியில நல்ல மிக பெரிய ஒரு டிராவல் பண்ணி வரதை விட அவங்க நல்ல யூனிவர்சிட்டி. அப்ப அது ஓகே, பல யூனிவர்சிட்டி காலம் கூட நல்ல யூனிவர்சிட்டி. நீங்க மாநில பெரிய செக்டர் போறாங்க. அப்ப எங்க மாமநிலையில இருந்து செலக்ட் ஆகி போனாங்க தெரியுமா? ஆஷி அஸ்மா அந்த அவங்களோட பேச்சு தான். அப்ப நான் சும்மா உனக்கு கலெக்ட் செய்யறது இங்கிலீஷ் மீடியம். இப்ப நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணணும் இங்கிலீஷா நான் பயசு இல்லாம கேட்கிறேன். நான் எல்லாரும் கட்டாயம் அவங்களுக்கு அவங்க கேட்கல, எல்லா பக்கத்தையும் சரி. பட் அது இப்படியெல்லாம் கேட்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த சூழல் செட்டப் எல்லாமே அந்த மாதிரி அமைஞ்சிட்டா அது ஓகே. வேண்டிய ஒன்று கட்டாயம் எல்லாருக்கும். ஆனா இப்ப ரெக்கமெண்ட் பண்ணுங்க, நான் இது நல்ல கேட்டேன்டா பைலிங்குவல்ல வர சிச்சுவேஷன்ஸ் மாவட்டநிலையில இப்ப கடைசி ஒரு 4 வருஷத்தை பார்த்தா அவங்க தமிழ் மீடியத்துக்கு மாறி ஸ்கூல்ல தமிழ் மீடியம் இதுல பதிஞ்சு இருந்து அந்த தமிழ் மீடியம் கிளாஸ்ல செஞ்சு பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்தது வந்தது இல்லைன்னா மேக்சிமம் டிசாஸ்ட் தொடர்ந்து வந்து கொடுக்கும். கடைசியா டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி 3 பேரும் பார்த்தா பைலிங்குவல் தமிழ் மீடியத்துக்கு மாறி பாஸ் ஆன. அப்படித்தான் பெரிய இதோடு வரலாம் பார்க்கணும். இப்ப திடீர்னு ஃபுல்லா இங்கிலீஷ் மாத்திட்டு இருக்கிறதால அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்க ஓடுமா பார்த்தா அதை வந்து புள்ளதான் வச்சுக்கணும். அந்த ரிஸ்க் எடுக்கிறா இல்லையா? ஏன்னா அதுல தூரம் இந்த செட்டப் இந்த அளவு தூரம் மேக்சிமம் ரிசல்ட்ஸ் போகக்கூடிய செட்டப் ஒன்று இருக்கா இல்லையான்றது ப்ரூஃப் ஆனதுக்கு கூட டவுட். ரிஸ்க் ஒன்று எடுக்கும். ரிஸ்க் ஒன்று எடுக்கிறதால பெரிய ஒரு அட்வான்டேஜும் நீக்கேன்னா நான் ஒன்று பண்ணது பரவாயில்ல. யூனிவர்சிட்டி கூட போனது கூட நீங்க தமிழ் மீடியத்துல எழுதினா இங்கிலீஷ் மீடியத்துல எழுதினா ஒரு பாடம் தமிழா 2 பாடம் அதெல்லாம் கேட்கிறோம். தேவையே இல்லை. டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் எடுபட்டா இல்லையா அவ்வளவு திங்க் பண்றதுக்கு ஒரு ஐடியாஸ். அப்ப இது மாதிரி இருக்கிற பிளஸ் பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் பாயிண்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் எல்லாத்துக்கும் நீங்க ஸ்வெட் அனலைசிஸ் எல்லாம் காய்க்கணும். ஸ்ட்ரென்த்தை பார்க்கணும், வீக்னஸ் பார்க்கணும். அந்த இதை பற்றி நாங்க நிறைய வீடியோக்களை காய்க்கிறோம். இத மாதிரி நிறைய விஷயங்களை கவனம் எடுத்து பார்க்கறதுக்கு தான் சயின்ஸ். சிம்பிளான தியரி ஒன்று சொல்லுங்க. கடையில போனீங்கன்னா கடையில ஒரு 4-5 வகையான பேனி 4-5 வகையான பேனைங்கிற ஒரு பேனை வந்து 12 ரூபாய், ஒன்று 15 ரூபாய் போட்டீங்க, ஒன்று 20 ரூபாய் போட்டீங்க. ஒரு வேலையில நீல பேனை இந்த ப்ளூ பெயின் தான் என்கிட்ட ப்ளூ பெயின் தேவை. இப்ப இந்த பேனைகள்ல 3 பேனை ஒன்று கொஞ்சம் ஒரு மாதிரி ரைட். நீங்க எதை செலக்ட் பண்ணி எடுப்பீங்க? எதை செலக்ட் பண்ண போறோம்? இந்த மொழி இதை எடுத்து பார்ப்போம். இப்போ முடிய பாய்ச்சி இந்த மொழியை பார்த்துக்கோம். அப்படி ஒரு ஆள் 3ல ஒன்று துண்டு போட்டு அடிக்கிறது. சரி, 3 துண்டுல துண்டு போட்டு அடிக்கிறது. இன்னொரு ஆள் வேலையை பார்த்து கலர் சாய்க்கிற மாதிரி தான். ஸோ அதை பார்த்து எடுக்கிறது. சைன் பென் எடுக்கிறது டிசைன் எல்லாம் வச்சு சைன் பென் சைன் பென்ல விசேஷம் அதை எழுதுறது இல்லை. சைன் ஒன்று கொஞ்சமா அடிச்சு சும்மா சைன்ல எல்லாருக்கும் விளங்குறதுக்கு மேல பேனா எடுத்து சைன் பண்ண பட்டோ எடுக்கிறதுக்கு மேல அதுக்குதான் சைன் பென். சைன் பென் எக்ஸ்பென்சிவ் இதெல்லாம் கூட எக்ஸ்பென்சிவ் அப்படி பென்கள் எடுத்தா சைன் பென். அப்படி ஒவ்வொரு பர்பஸ் இருக்கும். அதோட பர்பஸ் கரெக்ட் ஆகும். நாங்க நார்மலா கிளாஸ்ல எழுதுறதுக்கு பாவிச்சுட்டு பெண் ஒருத்தருக்கு எல்லாரும் கையில பெண் எழுதுறதுக்கு பாவிச்சு இது எதுக்கு மேல. அப்ப இது எப்படி எது நல்லபடி எப்படி முடிவு எடுக்கிறது? அப்ப இதுக்கு உங்களோட முன் அனுபவம் உங்களோட முன் அனுபவம் நீங்க முதல் பையனை பாவிச்சுக்கிறீங்க. அதுல எது நல்லா எழுதப்படல என்ற உங்களோட அனுபவம். அடுத்தது உங்களோட நண்பர்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட வீட்டாக்கள் அவங்களோட முன் அனுபவம். சரி, இது விலை எல்லாம் எல்லாத்தாலும் ஒரே அளவு எல்லாம் ஒரே அளவு விலை பெரிய டிஃபரெண்ட் இல்லை. அப்ப இந்த முன் அனுபவத்தை
முன்னாடி அந்த டைம் இருக்கிறது. வேணும்னா கடை அடைக்கிறதுல எது நல்லா கூட நல்லா வெளிப்பட்டுருக்குது அல்லது நான் கூட யாராவது கடைக்காரர் 2 வயசு எடுத்துக்கணும். சரி சில டைம் அப்படி எடுத்துக்கணும். அப்ப அதுகளை வச்சுதான் நீங்க டிசைட் பண்ணுங்க. சரி இப்ப இப்படி டிசைட் பண்ணுறது ஒத்த 2 பேர்கிட்ட தான் தகவல். இது இல்லாம நான் இதுக்கு ரிசர்ச் ஒன்று செய்யணும். ரிசர்ச் ஒன்று செய்யணும். ஒவ்வொரு பேனாவும் எவ்வளவு தூரத்துக்கு எழுதப்படுது. 1000 ஒரு போனா எவ்வளவு தூரம் எழுதப்படுது. ஒரு எடுத்தா பெண் ஒரு பெண் எடுத்து பார்க்கணும். ஒரு 10 பெண் எடுத்து எழுத தொடங்கும். அப்படியே நீட்டி எழுதி நூலை இடக்கிட விட்டு விட்டு வாரா இல்லாட்டி ஒழுங்கா எழுதப்பட்டு கொண்டு போறா, எவ்வளவு தூரம் எழுதப்படும், 1 கிலோமீட்டரா 2 கிலோமீட்டரா அப்படி எழுதி போகல. சரி அப்படி இந்த ஜாதி பெண்ல ஒரு 10 பெண் எடுத்து டெஸ்ட் பண்ணு, இல்ல 100 பெண் எடுத்து டெஸ்ட் பண்ணு, இதை மாதிரி ஒரு 100 பெண் எடுத்து டெஸ்ட் பண்ணு, இதை மாதிரி ஒரு 100 பெண் எடுத்து டெஸ்ட் பண்ணு. அப்ப டெஸ்ட் பண்ணக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவு எழுதினதுக்கு பிறகு அது தடிப்பம் பெருசாகிறா, அதே தடிப்பம் காட்டுதான். நாங்க அந்த 0.6 மில்லிமீட்டர் ஹெச்பி நம்பர் எல்லாம் வரும். 0.5 0.6 பெயினால ஒரு 0.7 மில்லிமீட்டர். அது வந்து அந்த தடிப்பு லைனோடு வருது. அதுல வர தடிப்பு அந்த தடிப்பத்துல அளவு கூடுது குறையுது அப்படி ஏதாவது நடக்கும். பெரும்பாலும் கூடும் கூடுதான் எவ்வளவு எழுதுக்குள்ளே அது கூடுது. இதே மாதிரி ஒவ்வொரு விடயங்களையும் பார்த்து தகவல்கள் எல்லாம் செய்து நிறைய செஞ்சு இப்படி செஞ்சு அதெல்லாம் அனலைஸ் பண்ணி அப்ப கொடுக்குற காசுக்கு இது மிச்சம் எழுதுறதுக்கு பொறுமதி. அடுத்த கொஞ்ச நாள் கையை பிடிச்சி எழுதுக்கொள்ள அதுக்கு கலர் மங்குதான். இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி ஒரு முடிவொன்றுக்கு போறதுக்கு தான் சயின்டிபிக். பெரிய ஒன்று எடுக்க அவ்வளவு தூரம் எடுக்கிற தேவை இல்லை. ஆனா இது சயின்டிபிக் விளங்கு. பேனா இந்த முறை எடுத்தது மோசம் உண்டா, அதுக்கு அடுத்த கூட அந்த பேனா எடுக்கல வேற ஒரு ஜைவன் எடுக்கு 10 ரூபாய் கேசுன்னா பிரச்சனை உண்டா இல்லது. அதுக்கு நான் இவ்வளவு எல்லாம் செஞ்சு 100 பேனை வச்சு பரிசோதனை செஞ்சு ஒரு பேனை வாங்குறதுக்கு ஒரு ஆள் கஷ்டப்படுறதுக்கு கஷ்டப்பட தேவையில்லை. ஆனா ஒரு முழு ஸ்ரீலங்கா உதாரணமா இப்ப ஒரு நாடு ஒன்று ரீதியா பெரிய அளவு யூஸ் கொண்டு லட்சக்கணக்கு பேனா யூஸ் ஆகிற ஒரு இடத்துக்கு ஒரு 100 பேனாக்கு பரிசோதனை செஞ்சு முடிவொன்று எடுத்து அதுல வார முடிவின் படி வேறொரு பேர் அந்த குறிப்பிட்ட பேனஜாயை வாங்குறது நஷ்டப்படு. 1,00,000 பேனை வாங்க வேண்டிய தேவை ஒன்றிக்கிறா ஒரு நாட்டுல விற்க பாதிச்சிருக்கு. அதுக்கு எந்த பேனாவை நல்ல அதுக்கு எந்த பேனாவை இம்ப்ரூவ் பண்றேன்னு வரப்போல ஒரு 100 பேனாவை டெஸ்ட்டுக்கு பாதிச்சதுக்கு நஷ்டம். அந்த மாதிரி டைம் கட்டாயம் சயின்டிபிக் தேவை. ஒரு ஆளு பேனா வாங்க போல அதோட பெரிய இதோட இல்லாட்டியும் ரிசர்ச் சொல்லுங்கிறது கொஞ்சம் ஐடியா. அப்ப ஒத்தர் செல்வத்தையோ அல்லது ஒரு விடத்தை மட்டும் வச்சுக்கொண்டு அந்த பொது முடிவுகளுக்கு போறல. அதுக்கு பொதுவாக நிறைய விடயங்களை கடத்துல கொண்டு இன்னும் கொஞ்சம் உதாரணங்கள் சொல்லுங்க. உதாரணங்கள் வைத்தா விளங்கும். இன்னொரு உதாரணம் ஒரு கூற்றோடு ஸ்டேட்மெண்ட் வந்து மாவளங்களை மனிதர்கள் உயரமானவர்கள். ஒரு ஸ்டேட்மெண்ட் ரியாபிலியான்றது ஒரு கதை ஒன்று இல்லை. அப்ப இதுல எங்களுக்கு என்ன செய்யலாம்? நான் கொஞ்சம் உங்களுக்கு பார்க்க நிற்கிறேன். சரி என்ன நிற்கிறேன் பிளைண்டா நம்பு பிளைண்டா நம்பு பிளைண்டா பார்வை விலங்கு அந்த பிளைண்ட் அல்ல உங்களை விலங்கு யோசிச்சாம செய்வது பிளைண்ட். அவங்க யோசிக்கிறதுக்கு பிளைண்ட் பிளைண்டா நாங்க நம்பிக்கை நம்புற மாதிரி இருந்தா அப்படியா நம்பு அப்படி நம்பு. இது சயின்டிபிக் மெத்தட்ல இதை நம்ம பார்க்கணும். எப்படி சயின்டிபிக்ல நீங்க கழிச்சாத்த நீ நல்லா மாவனல்ல ஸ்ரீலங்காக்குள்ள மாவனல்லை பத்தி சொல்லி அப்ப நான் என்ன செய்ய மாவனல்லே மாவனல்ல ரெண்டு ஒரு 3 பேர் இந்த பேப்பர் சைஸ் பெருசா எங்களோட ஃபைண்டிங்ஸ் நாங்க எடுக்கிற முடிவுகள் திருத்த மாட்டேன். நாங்க 1000 பேர் எடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இல்ல ஒண்ணு. அதே பிறகு வேற பிரதேசம் அப்படி வேற பிரதேசங்கள்ல அதுவும் ரெண்டம் செலக்ஷன் ஒழுங்கான சிஸ்டம் உண்டாய். அதுல வந்து 5 வயசு கீழே பிள்ளைகளை இல்ல 25 வயசு ஆக்களையும் எடுத்தா கொடுக்கும். அதுல ஆண்களை எடுத்தா இதுல பெண்கள் எடுத்தா அப்பையும் கொடுக்கும்.
இல்லாம ஏதோ ஒழுங்கான சிஸ்டம் ஒண்ணு எடுக்கும். அப்படின்னா ஒழுங்கான சிஸ்டத்தை போடக்குள்ள நாங்க மாவட்ட சொன்னா 25 வயசுக்கு மேற்பட்ட 25 வயசுக்கும் 30 வயசுக்கும் இடப்பட்ட அப்படி ஏதாவது ஒரு சிஸ்டத்துல செலக்ட் பண்ணி மாவட்ட உயர்மான தேடி தேடி பிடிச்சி எடுக்காம தேடி தேடி அப்படி பிடிச்சி எடுக்காம சும்மா ஒரு இதோடு செல்வேன். எலெக்ஷன் புக்ல சைட், அதாவது எலெக்ஷன் புக்ல கடைசி நம்பர் ஒன்று வரக்கூடிய ஆண்களை எடுத்து ஏதாவது நம்பர் 21 31 அப்படி அவங்க உயரமானாலும் இல்லையா யாருக்கும் தெரியாது, சும்மா தான் செய்யும். அப்படி ஏதாவது ரெண்டம் செலெக்ஷன் உண்டு. அப்படி ரெண்டம் செலெக்ஷன் உள்ள 100 பேரை தேடி இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட உயரத்தை சரியா கலந்துப்பாங்க. அதுக்கு ஒரு எவரேஜ் உயரம் இருக்கு. அதே மாதிரி வேற வேற நகரங்களையும் அப்படி ரெண்டம் செலெக்ஷன்ல 100 பேர் எடுத்து அவங்களுக்கு உயரத்தை அந்த இதுல உயரம் எவரேஜ் சராசரியாக உயரமும் அடுத்த பிரதேசங்கள்ல வர சராசரியா வர உயரமும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னா அப்படி விசேஷமா உயரம் மட்டும் செல்ல கூட்டு கொடுக்க. ஆனா மக்களிடமில்ல வர எவரேஜ் வந்து 160 சென்டிமீட்டர் கிட்ட தான் வருது. மாவட்ட எவரேஜ் 175 சென்டிமீட்டருக்கு வருது. 15 சென்டிமீட்டர் அரடி மட்டும் கூட 6 இன்ச்சு மட்டும் கூடவா காட்டு, நல்லாவே கூட்டி காட்டு. இந்த விஷயம் நீங்கிறது கூடுன்னு முடிவு போயிடும். விலைக்கு வார முடிவு பொறுத்து அந்த வார முடிவு நான் கண்ணால கண்ட 2 பேரை மட்டும் வச்சு செல்ற முடிவா இல்லை. இதுதான் சயின்டிபிக். சயின்டிபிக் மெத்தட்ல செல்ற முடிவு வந்து நீ ஒரு அசம்ஷனை வச்சு நாங்க அதுக்கப்புறம் அந்த கருவுகோள் இருக்கும், அதுக்கு பரிசோதனை செய்யும், பரிசோதனை வர முடிவுகளை பார்த்து எனலைஸ் பண்ணி எடுக்கிற முடிவு. சயின்டிபிக் மெத்தட். அப்ப சயின்டிபிக் மெத்தட்ன்றது சின்ன சின்ன விடயங்களுக்கும் அப்ளை பண்ணிட்டு சின்ன சின்ன விடயங்களுக்கு அந்த அளவுக்கு கூட அளவுல பார்க்கவே இல்லை. சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்குள்ள சரி நாங்க சயின்டிபிக் அப்ரோச் இல்லாட்டி நாங்க புள்ளியில விழுந்ததுக்கு கூட அல்லது நாங்க பிள்ளையான முடிவு எடுத்ததுக்கு கூட யோசிச்சு ரிவர்ஸ் பண்ண பிச்சை கஷ்டப்பட்டு சயின்டிபிக் மெத்தட் இன்னும் நாங்க உதாரணம் சொல்லணும். இப்ப வீட்டுல பெல் போட்டு போடும். வீட்டுல பெல் போட்டு போடக்கூட எங்களுக்கு 2-3 மெத்தட் டெக்னிக் யோசிக்கும். ஒன்று வந்து விலை குறைஞ்ச பெல் போட்டு அல்லது விலை கூடின நீண்ட காலம் பாய்ச்சக்கூடிய பெல். அப்ப இப்ப இதுல நாங்க வீட்டுல சில இடங்கள் இருக்கிற எந்த நாளும் ஃபுல் டைம் வேலை செய்யற இடம், இந்த டைம் ஃபுல் டைம் வேலை செய்யற இடம், உதாரணமா ஹோல்ல அல்ல கிச்சன், அது மாதிரி இடங்கள் கூடுதலாக அந்த மீன்குமிழ் பத்தி கொண்டே கொழுந்து கொண்டே. அத மாதிரி ஒரு இடத்துக்கு விலை குறைஞ்ச ஒரு சாதாரண ஒரு இது ஒன்று கூட கூடு கரண்ட் போகக்கூடிய ஒன்று போட்டா சிக்கல். உதாரணமா நாங்க செல்லும் இத மாதிரி பொறுமை இந்த 100 பெட்ஸ் 100 பெட்ஸ் இதுக்கு கூட நேரம் பார்க்கல கரண்ட் பில் மிச்சம் கூடும். இதுக்கு ஒரு எல்இடி பல்ப் ஆச்சுன்னா பல்ப் கொஞ்சம் மேல கூடத்தான், ஆனா அதுக்கு போறது ஒரு 12 பெட்ஸ் தான் கரண்ட் யூனிட் கணக்கு. அப்ப அதுக்கு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிப்பாங்க. எங்களுக்கு இது கொஞ்சம் செலவு கூட போனாலும் 2 மாசம் 3 மாசம் கரண்ட் பில் அது கவர் ஆகிட்டு எங்களுக்கு இதுக்கு போயிடுது. இதெல்லாம் நம்பர் எல்லாம் போட்டு கால்குலேஷன் செஞ்சு ஒரு ஐடியா ஒன்று எடுக்கு, சும்மா கண்ணமாய் எடுக்கு. இதே வீட்டுல மாசத்துக்கு ஒருக்கா அல்லது மாசத்துக்கு 2-3 முறை தான் போடுபடுகிற தொங்கல் இருக்கிற லைட் தேவைதான். அது வெளியில ஏதாவது சட்டம் கேட்டா அப்படி பார்க்கறது அது மாதிரி டைம்களுக்கு மட்டும் தேவை தான் போட்டு. அதுக்கு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அணிய எங்க சல்லிய வேற ஒன்றுக்கு யூஸ் பண்ணு எங்களுக்கு இருக்கிறது. அப்ப அதுக்கு பெரிய ஒரு இது அவன் எப்பயாவது கொஞ்ச நேரத்துக்கு போடுவோம் இந்த மாதிரி மேல் பண்ண போட்டு வச்சது. அதெல்லாம் வந்து கல்குலேஷன் அளவுக்கு கான்பிடித்து டிசைட் பண்ணுங்க. சும்மா பார்த்தோம்னா சும்மா நார்மலா நாங்க யோசிக்கிறதுல அத அளவுகள் எல்லாம் நம்பர்ஸ் எல்லாம் எழுதி பார்த்து பாக்குறதுங்க சயின்டிபிக். சயின்டிபிக் வந்துட்டு அப்ப இதுதான் சயின்டிபிக் அப்ரோச் இருந்தது. அப்ப இந்த சாதாரண மக்களுக்கு விஞ்ஞான மாணவர்கள் பிரதான டிஃபர். எல்லாரும் அந்த விஞ்ஞான முறைக்கு விஞ்ஞானம் படிச்சா எல்லாம் பத்தி படிச்சா தானே அது இருக்கு. சாதாரண மாணவர்களுக்கு விஞ்ஞான மாணவர்களுக்கு
பிரதான விஷயம் அவங்க டிசிஷன் மேக் பண்றது டிசிஷன் முடிவுகள் எடுக்கிற விஞ்ஞான முறை அடிப்படையை வச்சு டிசிஷன் மேக் பண்றது விஞ்ஞானம். அது அதுகிட்ட ஸ்பெஷலான டிசிஷன் மேக்கிங் முக்கியமான டிசிஷன் மேக் பண்றது அவங்க விஞ்ஞானம் அடிப்படை. அப்ப இதுல நான் இன்னும் கொஞ்சம் செலவு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உதாரணங்கள் செலவு. அப்ப டிசிஷன் மேக் பண்ணக்குள்ள விஞ்ஞான முறைக்குள்ள எல்லாத்துக்கும் ரிசர்ச் செய்யணும்ன்றதல்ல, உங்ககிட்ட அவைலபிளான டீடைல்ஸ் எல்லாத்தையும் எலுமான மட்டும் எடுத்து அதை வைத்து ஒரு டிசிஷனை போறது தான் விஞ்ஞான முறை. அதுக்கு கொஞ்சம் பெரிய தீர்மானம் கொஞ்சம் அந்த எங்கட தேவை கூடும். அப்ப எந்த அளவு தூரம் நீங்க அந்த டேட்டாஸ் இன்புட் எடுக்கிறீங்க, எந்த அளவு தூரம் அனலைஸ் பண்றீங்களோ அதற்கேற்ப டிசிஷன்ஸ் மிச்சம் வைக்க. சரி, இப்ப இன்னொன்னு பார்ப்போம். இது நம்ம ஃபேமஸ் ஆகிக்கிறோம் மெடிக்கல் ஃபீல்டோட சேர்த்து சொல்றேன். ஒரு மெடிசின் வித்தியாசமா சொல்றதா இல்ல, நாங்க டிசிஷன் எப்படி போவோம்ன்றதுக்காக ஒரு ஐடியா. இது நாங்க நிறைய பேர் மிஸ்கைட் பண்ணப்படுகிற உதாரணங்கள் ஒரு மிஸ்கைட் ஆகிற ஒரு உதாரணம் விழுது. ஒரு நாள் விழுது போன், ஒரு போன் விழுந்து கைப்பட்டு என்ன செய்யும் வீட்டுல படுத்த முடியல, அப்படி யாராலும் தெரிஞ்சுடா விழுந்தது செல்லும் பயம் அப்படி செல்லவாங்க. நம்ம உங்களை சொல்லி யாரோ ஒரு நம்ம நினைக்கவே விழுந்து தெரிஞ்சோரா விழுந்து கை இப்படி பிடிச்சு கொண்டு நீங்க என்ன செய்யும், என்ன நோக்கி நீங்க முதல்ல கொண்டு வீட்டுல போய் சாமிக்கு வலி இருந்துச்சுன்னா வேண்டோட செலுத்தீங்க, அதுவும் இல்லாம ஒன்றும் செய்யாம இன்னொன்று விதமாத்திர போய் சர்டிஃபை பண்ணினோராளா இல்லாட்டி பாரம்பரியமா வாரோராளா ஏதோ எண்ணூறு கொஞ்சம் கொண்டு வட்டிக்கிறா அதுக்கிட்ட போயிடும். சரி, வேற ஹாஸ்பிட்டலுக்கு போயிடும். ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது வேணும்டா இன்னொரு டாக்டர் போய் அவர் சென்னா அவர் அட்வைஸ் எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிடும், இல்லாட்டி பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடும். இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்ப அந்த குறிப்பிட்ட விடயத்துக்கு எது நல்ல எப்படி டிசைட் அப்ப ஒரு நாளைக்கு நாங்க ஆயிரக்கணக்கு டிசிஷன் மேக் பண்ணோம். சிலவங்க அடுத்த ஆக்கள் மேக் பண்ற டிசிஷன்ஸ் நடந்து வாழ்ந்து கொண்டு போகும். சிலவங்க டிசிஷன் மேக் பண்ண வெள்ளன பார்க்கணும். நீங்க எழுதி இன்னைக்கு குடிக்கிறா இல்லையா டிசிஷன், மேல விட்டு போயிட்டு குடிக்கிறேன் ரைட். ஐநா வாஷ்ரூம் போன நேரம் 2-3 ஜாய் சோப்பு, இந்த சோப்பை போடும். இல்லாட்டி வளமையா உண்ட பாக்கிட்டா சோப்பை நல்லா போடுவோமா, 2 முறை போடுவோமா, 1 முறை போடுவோம். சரி, எல்லாம் முகத்துக்கு மட்டும் போடுங்க, கைக்கு போடுகா இல்லையா, இது எல்லாமே டிசிஷன் தானே. எல்லா டிசிஷன் யாருக்கும் பிரச்சனை. சில டிசிஷன் நான் அடுத்த பிரச்சனை பல திட்ட கொள்ள எவ்வளவு கொஞ்சம் கூட சிக்னல் போட்டா கொஞ்சம் சிக்னலோ டூத் பேஸ்ட் கொஞ்சம் போட்டா கூட போட்டா சரி. அப்ப இதெல்லாம் டிசிஷன். எலும்புக்குள்ள எலும்புற டைப்ல இருந்து அதுக்கு பிறகு நீங்க கொடுக்குற ஆடையோட கலர் இருக்கிற உடுப்புல எதை போடுதுன்றது, எத்தனை மணிக்கு போற, டைமுக்கு போறா, கொஞ்சம் நேரத்தோட போறா, கொஞ்சம் லேட் ஆகி போறா, எல்லாமே டிசிஷன்ஸோட ரிலேட்டடா. அப்ப எந்த ரோட்டால போற, நடந்து வாரா, பைஸ்கிள் வாரா, இந்த நடந்து வாரா, இல்லாட்டி வீலோட போறா, ஏதாவது இல்லாட்டி இன்னொரு ஃப்ரெண்டோட சேர்ந்து போறா, எல்லாமே டிசிஷன்ஸ். ஒரு வெறும் டிசிஷன், நிறைய டிசிஷன்ஸ் நாங்க ஒரு நாளும் மேக் லைஃப்ன்றது டிசிஷன். லைஃப்ன்றது டிசிஷன். அப்ப எங்களுக்கு அதுல மறுமையில கூலி தரது எங்களோட டிசிஷன். அது நல்ல டிசிஷன்ஸா இருந்தா அதுக்கு நன்மை பயக்கக்கூடியதா இருக்கும். டிசிஷன்ஸ் பிழையானதால மோசமான ஐடியால இருந்துட்டா அதுக்கு தீமை கிடைக்கும். எல்லாமே டிசிஷனோட ரிலேட்டடா. அந்த டிசிஷன் மேக் பண்றது அதுக்கு பெஸ்ட் மெத்தட் சயின்டிபிக் அப்ரோச். ஒரு மனிதனாக நாங்க வாழ்கிறதா கட்டாயம் சயின்டிபிக் அப்ரோச்ல டிசிஷன் மேக் பண்ணுறது. சயின்ஸ் படிச்சோம், சயின்ஸ் அப்படி இருந்துச்சுங்க இல்லை, வேறொரு பொது விஷயம் ஒன்று இருந்தாலும்
உங்களோட லைஃப் தரம் ஒழுங்கா அமைக்கிறதுக்கு லைஃப்ல டிசிஷன் மேக்கர் டிசிஷன் மேக்கர் பிள்ளையாயிரம். ஆனா நாங்க நியாயமா அந்த மேக் பண்ண டிசிஷன் முடிவை நாங்க எடுக்கிற நேரம் நேர்மையா நியாயமா இறைவனுக்கு பொறுப்பு சாற்றி முடிவெடுக்கலாம். அது சரி. ஆனா அதுக்கு தேவையான தகவல்களை வச்சுட்டு நாங்க கவனம் எடுத்து கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்துட்டு தான் இறைவனுக்கு பொறுப்பு சாட்டி முடிவெடுக்கும். அப்படி இல்லாம துண்டு போட்டு எடுத்துட்டு இறைவனுக்கு பொறுப்பு சாட்டி தருவாங்க. பொறுப்பு சாட்டி இறைவனுக்கு பொறுப்பு சாட்டி தான் எதையும் நாங்க செய்ய சரி. ஆனா இறைவனுக்கு பொறுப்பு சாட்டி செய்யற வேலைக்கு நாங்க தேவையான தகவல்கள் எல்லாம் எடுத்ததுக்கு பிறகு அதுல பிள்ளை வரையும் மேக்சிமம் நாங்க ட்ரை பண்ணி டிசிஷன் ஒன்று எடுக்கிறது அதுல பிள்ளை வரையும். அதனால இறைவனுக்கு பொறுப்பு நாங்க ஒன்றும் செய்யாம சும்மா நாங்க முடிவெடுத்துட்டு அப்படி செல்லுங்க. அப்ப இதை இதுக்குமே நாங்க செல்றோம். ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் உதாரணமா இதுல உதாரணம் ஒரு எண்பு முறிவு நிலையம் ஒன்று எடுத்தா அந்த இடத்துல வாராக்கள் லிஸ்ட் ஒன்று எடுத்து அவங்க எல்லாம் வந்தாங்க. ஒரு இடத்துக்கு முகாம் பண்ணிட்டாங்க. சில நாடுகள் நீக்கு விடுதல, சில நேரம் தூரமான பிரதேசங்கள், அதாவது இந்த மெடிக்கல் எக்ஸஸ் குறைஞ்ச சில பிரதேசங்களுக்கு போய் கொடுக்குறதுல விழுந்தா ஏதாவது ஒன்றை கட்டி கொண்டு அப்படி இருக்கிற கொஞ்ச நாள சரி வந்தா சரி. சில டைம் கை வேந்தி ஆயிடும், சில நேரம் எல்லாம் ஏதோ அதான் வேற ட்ரீட்மெண்ட் ஒன்று இல்லை. அவங்க மெனக்கட்டு ஹாஸ்பிட்டல் எல்லாம் தேடிட்டு போறதெல்லாம் அதெல்லாம் எக்ஸஸ் இல்லை. அப்படி ஐயோ கணக்கு சரி அப்படி ஆக்கலும் இங்க உள்ளது. அப்ப அப்படி கொஞ்சம் பேர்கிட்ட அவங்களோட ஒரு வருஷத்துக்கு பூரா ஒரு சிச்சுவேஷன் என்னட்டு அசஸ் பண்றது. அது மாதிரி எண்பு முறிவு நிலையத்துக்கு போன ஒரு குரூப்பை தேர்ந்தெடுத்து அவங்களோட அசஸ் பண்ற சிச்சுவேஷன். ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க அப்படி ஒவ்வொரு ஆட்கள் எக்ஸிடென்ட் ஒர்க் பண்ற நேரம் ஒரு நாளைக்கு கையில விழுந்து கொண்டு வரோம். பெரிய நம்ம பவுனியா எக்ஸிடென்ட் ஒர்க் பண்ற 3 years. அப்ப அதுல ஒரு 4 பேர் குறைஞ்ச 4-5 பேர் தேடி பிடிச்சா விழுந்துட்டு வரான். விழுந்து கைப்பட்டு வர. ஏன்னா பவுனியா ஒரு சென்டர் உண்டு, டிஸ்ட்ரிக்ட் அப்ப சுத்தி வர இருக்கிற ஒரு குடிக்கு வர எப்படியும் ஒரு 5 பேர் லேசா தேடி கொண்டு. அப்ப நான் ஒரு 2 மாசம் ரிசர்ச் ஒன்று செஞ்சா ஒரு பெரிய க்ரௌட் கிடைக்கும். அந்த க்ரௌட ஒரு வருஷத்துக்கு போறோம் கிளினிக்கு கூப்பிட்டு பார்த்தா சிச்சுவேஷன் எப்படின்னா அப்ப இதை வந்து தகவல் எல்லாம் நான் எல்லா பகுதியிலையும் தகவல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு அளவு சரி அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ் வந்து நீங்க ஒன்றும் செய்யாம இருந்தா நோமலா இருந்து எங்களுக்கு வெளியாளத்துக்கு உடஞ்சா இல்லையான்னு இருந்தா ஒன்றும் செய்யாம இருந்தா உங்களோட சரி 75% சான்ஸ் இல்லை சும்மா சரியான லெவல்ல சும்மா செல்றோம். அப்படி பெர்சன்டேஜ் நீங்க 800 போனா உங்களுக்கு 80% அல்லது 85% சரியாகிறதுக்கு சான்ஸ். நீங்க ஹாஸ்பிட்டல் செட்டப்புக்கு போனா எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்து அதுல உடஞ்சிக்கிற அளவுகளுக்கு ஏற்ப வேலைகள் செஞ்சு பார்க்கறது ஒரு 98% சான்ஸ் இல்லை. உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு பிறகு ஒழுங்கா அதே முந்தி பாவிச்ச மாதிரி கையை பாவிச்சக்கூடிய சிச்சுவேஷனுக்கு போற சான்ஸ் இருக்குது. 98 கிடைக்கும். பெர்சன்டேஜ் வந்து கிடைக்கும். இது அந்த பெர்சன்டேஜை பார்த்து எந்த டிசிஷனுக்கு இதுல ஒரு 25 பேருக்கு எல்லாம் போறோம். பேசாம வந்து அந்த இதுல மாட்டிப்பட்டா கடைசி கையை யூஸ் பண்ணி எல்லாம் அதை ரிஸ்க் எடுக்கிறா 75 சான்ஸுக்கு சரி வரும். அந்த ரிஸ்க் எடுக்கிறா அல்லது இங்க போறா இந்த முடிவு எடுக்குதுங்க அந்த பெர்சன்டேஜ். அதுல இங்கே போனாலும் சில நேரம் ஒரு 2% சரி வரா இருக்கும். அப்படி ஓவரால் ஐடியா சயின்டிபிக் ரிசர்ச்ல கிடைக்கும். பயஸ் இல்லாம கிடைக்கும். அவங்களுக்கும் அளவோட பெர்சன்டேஜ் இதோட கிடைக்கும். அப்ப அதுக்கப்புறம் டிசிஷன் மேக் பண்ண முடிவெடுக்கொள்ள ரிட்டர்ன் சிச்சுவேஷன் இதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்து அவங்களுக்கு இருக்கிற செலவு எல்லா சிச்சுவேஷன் எல்லாத்தையும் பார்த்து ஏதாவது முடிவெடுக்கும். அப்பதான் இதுல பார்த்து நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணி வெளியால பார்த்து செய்யறதுக்கு எக்ஸ்பிளைன்ல நாங்க லீனியர் ஃபிராக்ஷன். இதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபிராக்ஷன் ஒன்று வளர்ந்துருந்தா நாங்க மொபிலைஸ் பண்ண மிச்சம் அசைக்காம வச்சா ஒரு 10 சரி 11 சரி கட்டி 10 கெட்டு 10 சரி 11 சரி கட்டி வச்சுதான் ஓகே. அது சும்மா நான் ஒரு பழைய ஒன்று வச்சு கொஞ்சம் வச்சிருந்தா ஒரு 2 கிழமை ரெஸ்ட் எடுத்தா இப்படி ஒரு ஃபிராக்சர். அல்லது இந்த ஃபிராக்சர் வந்து நீங்க இப்படி கொஞ்சம் பேசினா பெரிய இஷ்யூ. இது கொஞ்சம் டிஸ்பிளேஸ் ஆகிருந்தா
அப்பதான் பிரச்சனை வரும். அப்ப உண்மையா வந்து இந்த டிஸ்பிளேஸ் ஆகியிருந்த இந்த கல்சியம் டெபாசிட் ஃபிக்ஸ் ஆகி கம்ப்ளீட் போடுறது அது உடம்புடி இயற்கையா நடக்கும். சும்மா வச்சுதான் நடக்கும். இப்ப இது வளைஞ்சு உடஞ்சு சைடுக்கு போய்த்தீங்களா சைடுக்கே சொல்லும். அப்ப நீ லைஃப்ல வளைஞ்சிட்ட இப்படி வளைஞ்சு போய்க்கிறது போற கொஞ்சம் நாளையில 2-3 மாசத்துக்குள்ள எடுத்துட்டு வர வளைஞ்சு போயிட்டு அவங்க எக்ஸ்டே பார்த்துங்களா எக்ஸ்டே எடுத்துக்கும் சொல்ல எடுத்து அந்த ஆளு இந்த மருந்து செஞ்ச ஆளு எக்ஸ்டே பார்த்து கொடுத்துருக்கேன். எக்ஸ்டே பார்க்குது வேற படிச்சோம் எக்ஸ்டே பார்க்கறதுக்கு அவங்க உடஞ்சி வளைஞ்சு பேசிந்தத அவங்க சும்மா எடுத்து வச்சு செஞ்சு கடைசிக்கு இப்படி வந்த இப்போ எப்படி மனுச்சு யூனிட்ல நாங்க இந்த நாளும் காட்டு வச்சு என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட்டுக்கு இதை உடைச்சோம் மயக்கி உடைச்சோம் உடைச்சிட்டு மருக சரியா வச்சு மருக மிக்ஸ் பண்ணும். ஒருவேளை 2-3 வேலையா இங்கே கிட்டத்துல இந்த பக்கத்துல இருக்கிற ஒரு போர்டு ஸ்கூல் போர்டு இதே கேஸ் இது மாதிரி அது அவர் கூட்டிட்டு போக ரெடியான ஆனா வீட்டுல ப்ரெஷரால இதை மாத்திட்டு போவாங்க. தெரிஞ்ச உதாரணம் இப்படி தெரிஞ்ச ஒரு உதாரணம் கழிச்சு செல்றது சயின்டிபிக் மெத்தட் அல்ல. தெரிஞ்ச ஒரு உதாரணம் செஞ்சு செல்றது சயின்டிபிக் மெத்தட் அல்ல. அதனால நான் உங்களுக்கு இந்த கதையோட கதையா கொஞ்சம் சொல்றேன். அவன் நான் சொல்லி நடந்தது அப்புறம் கடைசிக்கு மருகா ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து உடைச்சி மர நேரையாக்கி செஞ்சு கொஞ்சம் ஓகே ஒருவேளை டபுள் 2-3 அப்ப இப்ப இந்த அளவு தூரம் உடைஞ்சிக்கிறேன் இந்த அளவுனா இப்படி வந்துட்டா சும்மா வச்சிருந்தாலும் இப்படி சேர்க்கலாம். இப்ப டைம் எடுக்கும் டைம் எடுத்தா இப்ப இதுதான் நாலேஜோட அனலைசிஸோட பாக்குற சயின்டிபிக் அப்ரோச். இதனால எலும்பு முறிவு சும்மா ஒரு கதை உண்டு. இது உங்களுக்கு நார்மலா டிசிஷன் மேக் பண்ண ஐடியா ஒன்று அது வந்து இது வந்து உங்களுக்கு லைஃப்ல எல்லாத்துக்கும் பிரயோஜனம். நான் இந்த கதை சயின்டிபிக் அப்ரோச் கதை லைஃப்ல எல்லா விடத்துக்கும் அது வந்து உங்களுக்கு இப்ப வாழ்க்கைக்குமே தெரிவு செய்யறதா இருந்தாலும் ஒரு பிரதேசம் எந்த யூனிவர்சிட்டின்னு தெரிவு செய்யறதா அப்படி நம்ம லைஃப்ல இருக்கிற பிரதான டிசிஷன்ஸ் சொல்லுவோம். அட்வான்ஸ் லெவல் என்ன செய்யுதுன்றது ஒரு பிரதான டிசிஷன். இதை வந்து பிரதான டிசிஷன்ஸுக்கு நான் கட்டாயம் கவனம் எடுத்து செய்ய வேண்டிய ஒன்று. இந்த நாலேஜ்ன்றது டிசிஷன் மேக் பண்ற நாலேஜ்ன்றது ஆக பிரதான ஒரு விடயம். இது யாருக்குள்ள வரைக்கும் ஆனா அந்த அப்ரோச்சை விலகி கொண்டிருக்கிறது சாரி நான் வரலாற்று சம்பவம் கொஞ்சம் சொல்றேன். இதை நாங்க சொல்லிட்டு போற நேரம் கொஞ்சம் பேர் யோசிக்கிறேன் இஸ்லாம் வேற சயின்ஸ் வேற அவங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் மார்க்கம் வேற விஞ்ஞானம் வேற போட்டு குழப்பு ஆக்களிக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் நாங்க இல்ல இது உண்மையான இஸ்லாமிய முறை அல்லது உண்மையான மார்க்கத்துல வார முறைன்றது இந்த சயின்டிபிக் அப்ரோச் தான் என்றதுக்கு சில உதாரணம் சார். அப்போ மதீனாக்கு போனதுக்கு பிறகு முதலாவதாக செஞ்ச வேலைகள்ல போட்டுட்டாங்க. மக்கால இருந்து மதீனாக்கு போனதுக்கு மதீனால முதல்ல செஞ்ச சில வேலைகள் இடம் உண்டு தொழுகிறதுக்கு இடம் உண்டு அதோட அப்படி சில முதல்ல செஞ்ச வேலைகள் அதுல ஒரு முக்கியமான வேலை கணிப்பீடு. எத்தனை வீடுகள் இருக்கிற எத்தனை மக்கள் இருக்கிற எத்தனை பேர் இஸ்லாத்தை ஏற்று சப்போர்ட்டா இருக்கிறாங்க எத்தனை பேர் இனத்தாக்கள் இருக்கிற எத்தனை பேர் எதிர்ப்பாக இருக்கிற எவ்வளவு பேர் மொத்தம் அவங்களுடைய பொருளாதார சிச்சுவேஷன்ஸ் என்ன இதை பத்தி ஒரு அனலைசிஸ் கணிப்பீடு டேட்டா அனலைசிஸ் வச்சு அந்த டேட்டா அனலைசிஸ் தான் அதுக்கு பிறகு ஒப்பந்தங்கள் செய்யறதுக்கு ஒவ்வொரு ஆட்கள் ஒவ்வொரு குரூப்பை கூப்பிட்டு பேசி ஒப்பந்தம் செய்யறதுக்கு அதுக்கு பிறகு டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணு. இதுதான் சயின்டிபிக் மெத்தட். ஒரு இடத்துக்கு போனேன்னு சொல்லி காட்டு சும்மா அதெல்லாம் கவனம் எடுத்து தகவல்களை சேர்த்து எடுத்து அவைகளை வைத்து முடிவுக்கு போறது தான் நாங்க சயின்டிபிக் அப்ரோச். பாதை போன்ற நேரம் மறுலீடு ஆட்சி காலத்துல பாதை போன்ற நேரம் பாதையோட சைஸ் எவ்வளவு அவர் சொன்ன பிரதான வீதி 5 ஒட்டகம் போகக்கூடிய அந்த டைம் வாகனம் ஒட்டகம் 5 ஒட்டகம் போற சைஸ்ல பிரதான வீதி அதுல வர சிறிய வீதிகள் 2 ஒட்டகம் போகக்கூடிய மாதிரி இருந்தா போதும். 2 ஒட்டகம் மாறிக்கொண்டு
ஒரு 2 வட்டம் முன்னுக்கு வந்தா போயில கார் மாதிரி செட் பண்ணல. அப்ப அதுக்கு போறதுக்கு 2 வட்டமும் போயிருவேன் சின்ன பாதை. பெரிய பாதையில 5 வட்டம் போயிருவேன். 5 லைன் டைம் வரும். இதெல்லாம் சும்மா செல்லு கதை. இதுதான் சயின்டிபிக் அப்ரோச்சஸ். இது நான் இப்ப பேர் சயின்டிபிக்னு வச்சுக்க அவ்வளவுதான் வித்தியாசம். உண்ட தகவல்கள் எல்லாம் உட்படுத்தி கவனம் எடுத்து அதை வச்சு செல்றது சயின்ஸ்ல பேரை போட்டுக்கொண்டாலும் கொண்டு போராட்டி விட்டு இதுதான் சயின்டிபிக் மெத்தட். அப்ப நாங்க நேரடி சயின்டிபிக் மெத்தட் கலைக்கிறதுல வந்து இந்த விடயங்கள் 12ஆம் பக்கத்துல நாங்க சரி வந்து அவதானிக்கிற ஒரு விடயம் பார்த்தோம். அவதானம் முதலாவது விடயம். இந்த அவதானம் முதல் சின்ன மாவநிலையில 2-3 பேரை காணு கொஞ்சம் பெரிய உசரமா இருக்கும். அதான் அவதான். அப்புறம் ஒரு கருதுகோள் ஒன்று எடுக்கிறேன். மாவநிலை மனிதர்கள் வீரமானவர்கள் கதைக்கு நான் ஒன்று காணி ஏதோ பண்ண மாதிரி கண்டனே இல்லை டோக்டர் இதுல ஏதாவது விஷயம் நிற்கிறோம் தெரியாது. அப்ப அதுக்கு வந்து ஒரு ஐடியா ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் அதை ப்ரூவ் பண்றதுக்கு அல்லது அது பிள்ளைன்னு செல்றதுக்கு அல்லது அது சரின்னு செல்றதுக்கு பரிசோதனைகள் செய்யும். அந்த தகவல்கள் நிறைய இடங்கள்ல செய்தி வாரதான் நான் கொள்கை விதிவு சொல்றேன். இப்ப இப்படித்தான் உண்மையாவே இருக்கிறது. ஜப்பானாக்கள் மிடில் ஈஸ்ட் ஆக்கள் உயரம் கூடும். மிடில் ஈஸ்ட் ஆக்கள் எவரேஜான உயரம் கூடும். நல்ல ஹைட் கூடும். பாகிஸ்தான் ஆக்கள். ஆனா அந்த ஜப்பான் செட்டப் எல்லாம் கொஞ்சம் கட்டு ஃபுட்பால் பிளேஸ் எல்லாம் கொஞ்சம் கொரியா ஜப்பான் கலர்ல பார்த்தாலும் இந்த ஆப்பிரிக்கா நீக்ரோ தண்ணி அப்படி நான் அது இனமாக தெரியும். அப்ப அதுகளெல்லாம் இந்த ஜெனட்டிக் இதுகள்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படிக்கு உண்மையாவே கேட்கும் அப்படி வித்தியாசம். அப்ப அதை ஏதாவது அதை ப்ரூவ் பண்ற இப்படி அதுதான் சயின்டிபிக் ப்ரூவ் பண்றதுக்கு நாங்க அதுல இன்னைக்கு குறிப்பிட்ட அளவு நிறைய வித்தியாசமா டெஸ்டுகள் பரிசோதனைகள் எல்லாம் செஞ்சு எங்களோட முடிவை சரியா பிள்ளையாண்டு பார்க்கறதுக்குரிய ஒழுங்கு போகும். அந்த முடிவுல இருந்து தொடர் தேர்ச்சியா நிறைய இடங்கள்ல நடந்த பரிசோதனைகளால எங்களுக்கு கொள்கை அல்லது விதி. இது வந்து இப்ப நாங்க நம்மளா எங்களுக்கு சொல்ற நியூட்டன்ஸ் லோ இதுகளெல்லாம் இது மாதிரி விடயங்களும் இதே அமைப்புல இதே அமைப்புல உண்டு. இப்படி நிறைய இடங்கள்ல வாரத்துக்கு நாங்க கொள்கை நிறைய இடத்துல வரப்ப விதி இருக்கு. கொள்கை விதி. இந்த கொள்கை விதியை வைத்து எதிர்வு கூறு எதிர்கொண்டா இந்த ஐடியா வச்சு நான் உங்களுக்கு பெர்சன்டேஜ் கதை வச்சு எக்ஸிடென்டா இந்த விழுந்தா வர பெர்சன்டேஜ் இருக்கும். அப்ப அந்த பெர்சன்டேஜை வச்சு எங்களுக்கு எதிர்வு கூடையிலும் இது இங்க கூட்டிட்டு போனா உங்களுக்கு இவ்வளவு சான்ஸ் ஓட்டிக்கிற சரியா அந்த அதன் எதிர்வு. அப்படின்னா இப்ப நீங்க நாங்க ஒரு பெர்சன்டேஜ் ஃபுல் லிஸ்ட் ஒன்று எடுத்துங்க. தமிழ் மீடியத்துக்குள்ள எது இங்கிலீஷ் மீடியத்துல இருந்து தமிழ் மீடியம் மாறி மெடிக்கல் ஃபேக்கல்டி போனாங்க கடைசி 5 வருஷம். ரைட். இங்கிலீஷ் மீடியத்துல இருந்து தமிழ் மீடியம் மாறிப்போம். இங்கிலீஷ் மீடியத்துல இருந்து இங்கிலீஷ் மீடியமே செஞ்ச லிஸ்ட். ரைட். அப்ப லிஸ்ட்னா என்ன டோட்டலையும் பார்ப்போம். இதுல 50 பேர் செஞ்சு இதுல 5 பேர் தான் செஞ்சீங்க. இதுல 10 மெடிசின் போனா இதுல ஒரு 20 மெடிசின் போனா இதுல 20 மெடிசின் இருப்பாங்க. எல்லாம் நம்பரை மட்டும் பார்க்க பெர்சன்டேஜை பார்த்து பெர்சன்டேஜ் நம்பர் எல்லாத்தையும் வச்சு கவனம் எடுத்து ஒரு அனலைசிஸ் நம்பர் இதுல இதுக்கும் 50 பேர் இதுக்கும் 50 பேர் வைத்தீங்கன்னா கொஞ்சம் இது கூட இது குறவுன்னு தெரியும். அதுலயும் இவங்களோட ஓயல் எப்படியே இவங்களோட ஓயல் எப்படியே அதுகளையும் கொஞ்சம் பார்க்கணும். அதானே ஜெனிவின் இருக்கும். அப்படி இந்த எல்லா தகவலையும் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்து அதுக்கு ஒரு சில அதுக்கு ஒரு புதுசா 9 எடுத்து ஒரு இங்கிலீஷ் மீடியம் வர அவருடைய செல்லும் அவனோட சிச்சுவேஷன் இதான நீங்க பைலிங்குவல்ல வந்தீங்க இதெல்லாம் ஓகே இந்த கேட்டகரி மாதிரி இருக்கு. அப்ப இதுகள் எல்லாம் வச்சு பார்க்கணும்ல நீங்க இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல தமிழ் மீடியத்துல செஞ்சா உங்களுக்கு இவ்வளவு சான்ஸ் உண்டிக்கிற மெடிசின் எடுக்கணும். பெர்சன்டேஜ் எல்லாம் வச்சு அந்த பொருள் எடுப்பட்டு பயில எடுத்துட்டீங்க பெர்சன்டேஜ் வச்சு. இதே இது நீங்க இங்கிலீஷுக்குள்ள போனா இவ்வளவு அளவு செய்யும். அண்ட் இதான் சயின்டிபிக் சும்மா ஒத்தர் கதைக்கிறதா ஒரு ஆள் ஒரு நம்பர் செல்லுது இல்ல ஒருத்தர் கைக்கிறது அது டிஃபரெண்ட். இதான் சயின்டிபிக். இன்னொரு உதாரணம் தெரியும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா கைக்கு பார்ப்போம். ஒரு கேர்ள் வந்து போயிடும். நாங்க ஒரு கேள்வி குறியீட்டுல இருக்கும். நான் ஒரு கேள்வி
கேள்வியில போட்டு ஒரு பாய் கூப்பிட்டு ஒரு கேர்ள் கூப்பிட்டு செஞ்சு காட்டணும். ரைட்? இதுல குயிக்கா போய் செஞ்சீங்க. எங்களுக்கு ஒரு பொதுவா ஒரு முடிவுன்னு சொல்லணும். பாய்ஸ் வந்து வேகமா கேள்வி செய்யற கேர்ள்ஸை விட சரி கேர்ள் இந்த இந்த இடத்துக்கு வந்து கேர்ள் குயிக்கா செய்ய பாய்ஸை விட கேர்ள்ஸ் குயிக்கா செய்யறேன்னு சொல்லு. அப்படி கேட்குறேன். இல்லாட்டி ஒரு பாய் வர ஒரு கேர்ள் வர உயரத்தை பார்க்கணும். உயரத்தை அந்த கேர்ள் உயரம் கொஞ்சம் கூட. அப்ப பெண்கள் உயரம் ஆண்களை விட பொதுவா செய்யணும். மாறி போய் உயரம் கூட அப்படின்னு சொல்லணும். இப்ப நாங்க என்ன செய்யணும்? பெரிய ஒரு கிரௌண்டுக்கு எடுத்து இங்கேயும் ஒரு பெரிய கிரௌண்டுக்கு ரெண்டம்மா எடுத்து அளக்கும். அளந்து எவரேஜ் பார்ப்போம். எவரேஜ் சின்ன டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லு. எவரேஜ் பெரிய டிஃபரெண்ட் அப்படின்னா அப்பதான் செல்லும். பொதுவா 25 வயது தாண்டின ஆண்கள் உயரம் 25 வயது தாண்டின பெண்கள் உயரத்துல சராசரி பெண் மாதிரி கூட முடிவுக்கு போகணும். அப்படி முடிவுக்கு போறதுக்கு எங்களுக்கு இப்ப 1-2 வச்சு பரிசோதனை செஞ்சு சரி அவனுக்கு நோபலான ஓவரால் ஐடியா ஒன்று எடுத்தேன். இதுக்கு ஒரு சில உதாரணங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரும் எழுதி கொள்வதுதான் இடம் வச்சுக்கிறேன். இப்ப 49வது கேள்வி நம்ம செய்யும். இது வந்து 2006 வந்து ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல வந்தேன். 49வது கேள்வி. இந்த கேள்வியில வெப்பமானிகள் சம்பந்தமா தந்திருக்கிற வெப்பமானிகள்ல அல்கஹால் வெப்பமானி உள்ளுக்கு அல்கஹால் பாவிச்சப்பட்டிருக்க. அடுத்த ரச வெப்பமானிக்கிற மேக்கரி உள்ளுக்கு ரசம் பாவிச்சப்பட்டிருக்க. 2 வகையான வெப்பமானிகள் எடுத்து PQ கொண்டு அதோட வெப்பநிலையை கூட்ட கொள்ள அதுல ரச நிற அல்ல திரவ நிற உயரம் போறத எள்ளுல தந்து அந்த லிக்விட் குழம்புன்னு வரும். லிக்விட் குழம்புல ரைஸ் அத எள்ளுண்டும் டெம்பரேச்சர் தீட்டாவை அதனால தந்திருக்கு. அதை ரெண்டையும் வச்சு இவங்க கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் தந்திருக்காங்க, கூற்றுகள் தந்திருக்காங்க. இதுல உங்களோட ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. ஒழுங்கா வாசி இந்த கேள்வி ஒழுங்கா வாசி. உங்களோட ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. உங்களோட ஆன்சர் சொல்லுங்க. சரி சரிகப்படிய பிரச்சனை இல்லை. சயின்டிபிக் மெத்தட்ல சொல்லித்தர விதிகளை கவனத்தை கொண்டு ஒரு முடிவு எடுக்கணும். சொல்லுங்க அந்த டைம் போகுது. ஏதாவது நீங்க ஏதாவது ஆன்சர் பண்ணணும். 5 விட இருக்கு. நீங்க கையை தூக்கணும். 5 விரலிக்கு முதலாவதுன்னா ஒரு விரல தூக்கினா சரி. 2 விரல் சரி. அவன் உங்களோட விரல்ல எங்களுக்கு பார்த்து கொள்ளையில எத்தனாவது
விரலும் இல்லை இப்படி எப்படி தூக்கலா எப்படி தூக்கில எங்களுக்கு விரல் ஏதாவது ஒன்றா ரெண்டா அப்படி ஏதோ உங்களுக்கு நீங்க முடிவு எடுத்தேன் முடிவு பார்ப்போம். குறித்தோர் கண்ணாடியுள் இதுல பாருங்க நான் சில பாயிண்ட் ஹைலைட் பண்றேன். குறித்தோர் ஒரு குறித்த ஒரு 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 குறித்த கண்ணாடியுள் இரச வெப்பமானினதும் கண்ணாடியுள் ஆல்கஹால் வெப்பமானினம் எல்லாம் உண்டு மாறும் விதம் காணப்படும். மாணவர்களோட வளைவை மாத்து ஹைலைட் பண்ணி தந்திருக்கிறேன். ஒன்லி தி கிராஃப் பொது முடி பொது முடி இதை ஹைலைட் பண்ணி இது வந்து எனக்கு என்ன கதை முறை ஒரு போயோடையும் கேர்ளுடையும் கூட்டிட்டு வந்தது. ஒரு போயோடையும் கேர்ளுடையும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு டெஸ்டோட சேர்த்து கொமனம் பொதுவா எல்லாரும் எல்லா கேர்ள்ஸும் எல்லாம் அப்படி ஒரு பதில் செல்ல அது பிள்ளைன்னு விளங்கப்படுத்தி நீங்க அத மாதிரி வேலையில் நடந்துக்கிறீங்க. ஏன்னா நீங்க அல்கஹால் வெப்பமானி வந்து ரச வெப்பமானி அது ரெண்டுக்கும் மட்டும் பரிசோதனை செய்யும். பரிசோதனை செஞ்சுட்டு அதுக்கு கொடுக்குற முடிவு எல்லா அல்கஹால் வெப்பமானிக்கும் எல்லா ரச வெப்பமானிக்கும் பொது முடிவு அப்படி செய்யணும். அந்த முடிவு சரியாய் திரும்பல ஆனா அந்த மெத்தட் போய் அதனால சின்ன படம் இதுதான் சயின்டிபிக் மெத்தட். முடிவு எடுத்த சிஸ்டம் இதுதானே சயின்டிபிக். ஆகவே இவங்க கொடுத்த ஆன்சர் 5 ஆன்சர். உண்மையாக ரச வெப்பமானி அல்கஹால் வெப்பமானி உணர்ச்சி கூட இது பொதுவா சரி. பொதுவா ரசம் வந்து உணர்ச்சி கூட சென்சிட்டிவ் கூட. ரச வெப்பமானி அல்கஹால் நீளம் கூட இது வந்து நீளம் வெப்பமானி வெப்பமானி கொஞ்சம் கூட நீட்டமா செஞ்சா அப்ப அது அப்படி ரசம் கனவால விரிகைத்திறன் அல்கஹாலை விட கூடாதுன்னு சொல்லு. இதுவும் சொல்லவும் சார் அப்ப சிலவங்க ஏசின்னு போடலாம் சிலவங்க சி மட்டும் போடலாம் போடு. ஆனா பிரச்சனை இல்லைடா பொது முடிவு எங்களுக்கு தெரியல. பொது முடிவு இதை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த முடிவு செல்லணும் சரியாயிக்கலாம் பிள்ளையாயிக்கலாம். இந்த வரைவை மட்டும் வச்சுக்கொண்டு எங்களுக்கு இது செல்ல ஏலாம். முடிவு சரியா பிள்ளையாண்டல்ல இதை விட்டு வரைவு மட்டும் எடுத்தியா அவன் உண்மையாக வரத்தக்க முடிவு. இந்த ரிசர்ச் அனலைசிஸ் தான் கேள்வி. இது வந்து கேள்வி ஹீட் கேள்வி இல்ல தெர்மல் பிசிக்ஸ் கேள்வி. அதுல ஒரு பாட்டுன்றதுக்கு இந்த கேள்வி எந்த இது சம்பந்தப்பட்ட கேள்விடா விஞ்ஞான முரண்டா என்னங்கிறத விளங்கி செய்யற கேள்வி. இது வேறொரு பாடத்துக்குள்ள வந்து கேள்விதான் பார்த்தா விளங்கு. வெப்பமானி நான் படிச்சல வெப்பமானி கேள்வி மாதிரி நீக்கிறான். வெப்பமானி கேள்வியால் நீக்கிறது விஞ்ஞான முரண்டா என்னங்கிறது கேள்வி. விஞ்ஞான முறையில நாங்க படிக்கிறோம் ஒரே ஒரு தனி கிராஃப் வச்சுக்கொண்டு அல்லது ஒரு பரிசோதனை ஒன்று மட்டும் வச்சுக்கொண்டு எல்லாத்துக்கும் பொதுவான முடிவுக்கு புகையலான்றது தான் நாங்க விஞ்ஞான முறையில படிக்கிற முக்கியமான. அப்ப அதுதான் நான் ஆன்சர் கொடுத்துருப்பேன் 5வது விளங்கு. நாங்க இது சிலபஸ் தேவையான ஒரு பாட்டின் அடிப்படையில இந்த சில இந்த கிராஃப் மட்டும் வச்சுக்கொண்டு எங்களுக்கு தெரியல. இது சிலபஸுக்கு அடிப்படையான 5வது ஆன்சர். 5வது ஆன்சர் எதுவும் பண்றது ஏக்குள்ள பியுக்குள்ள சியும் இந்த ஆன்சருக்கு போடணும். உங்களுக்கு ஓவரால் ஐடியா வருது விஞ்ஞான முறையில. இன்னொரு இடவெளியும் டீச்சர் என்னன்னா நீங்க நிறைய விஞ்ஞான முறைகளுக்கு உதாரணம் செஞ்சீங்க. நிறைய உதாரணம் செஞ்சேன். அதுல 1-2 குறிச்சு கொள்ளுது ஒரு ஸ்கெட்ச் ஒன்று மாதிரி போட்டு கொள்ளுது. நீங்க பர்சனலா அந்த இடத்த யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு விருப்பம். நிறைய விஞ்ஞான முறை மெத்தட்களை விளங்கப்படுத்திக்கிறேன். அதுல 1-2 எழுதி போடணும். சயின்டிபிக் மெத்தட் என்னன்றது இப்ப உங்களுக்கு ஐடியா நிறைய இருக்கு. இதுல வந்து நீங்க ஆசிரியர் தெரிவு செய்யறது பாடம் தெரிவு செய்யறது யூனிவர்சிட்டி தெரிவு செய்யறது போஸ்ட் தெரிவு செய்யறது உங்களுக்கு கடையில ஆடைகள் தெரிவு செய்யறது அல்லது எது என்றாலும் போறது வாடுறது செருப்பு வாங்குறது எல்லாத்துக்கும் இந்த சயின்டிபிக் அப்ரோச் உங்களுக்கு யூஸ் பண்ணும். அப்ப யூஸ் பண்ணக்குள்ளே நாங்க என்னென்ன ஃபேக்டர்ஸ் யூஸ் பாக்குறன்றது ஆளுக்கா வித்தியாசம். ஒரு ஆள்ல கையில நாங்க செல்போன் வாங்கணும்னா கையில இருக்கிற சல்லீடால பார்க்கணும். எவ்வளவு நேரம் எவ்வளவு காலம் வாழ்க்கையிலும் நாளா ஆகிறாது இது எத்தனையோ விஷயம் ஆளுக்கால் பார்க்கறது வித்தியாசப்பட்டேன். ஆனா அதை வச்சு நாங்க இருக்கிற இடங்களை வச்சு எங்களோட டிசிஷன் ஒன்றுக்கு போறது சயின்டிபிக். ஆளுக்கால் வித்தியாசப்படையிலும் அந்த டிசிஷன் நாங்க குறிப்பிட்ட சிச்சுவேஷன்ல இருக்கிற தகவல் விடயங்களை வைத்து எடுக்கிற டிசிஷன் தான்
அடுத்தது வந்து கூட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் வரும்போது அந்த ஸ்டேட்மெண்ட்ன்றது பொதுவான ஸ்டேட்மெண்ட் ஆகும். ஒரு ஆளுக்கு சேர்ந்த ஸ்டேட்மெண்ட் இல்லாம பொது ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டா அப்ப அதுக்கு ஒரு பொதுவான ரிசர்ச் அனலைசிஸ் ஒன்று இல்லாம எங்களால செல்ல இல்லை. பொதுவான ரிசர்ச் அனலைசிஸ் அதனாலதான் நாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் செஞ்ச கிளாஸ் அதுல கிளாஸ் மாதிரி பேரண்ட்ஸ் மீட்டிங்கோட செஞ்சதுல இந்த ரிசர்ச் அனலைசிஸ் அது வந்து கடைசி வருஷம் ஸ்ரீலங்கால வந்து ரிசர்ச் அதை வச்சு விளக்கப்படுத்துற காரணம் என்ன, அது வந்து அது டேட்டா அனலைசிஸ் எல்லாம் கிடையாது. அந்த டேட்டா அனலைசிஸ்ல கேகோல் டிஸ்ட்ரிக்ட் சிச்சுவேஷன் என்ன, நாங்க என்ன இந்த இதுல போகலாம், இதுதான் டேட்டா அனலைசிஸ். நாங்க டிசிஷன்ஸ் எல்லாம் அதுக்கு அடிப்படையில் இருக்கும். உங்களுக்கு அந்த நோபலா நான் சயின்ஸ் கிளாஸ் சம்மந்தப்பட்டு கொஞ்சம் சொன்னேன். பொதுவாக எல்லாம் ஒரு லைஃப்ல பிரயோஜனமான ஒரு பாடங்க சயின்டிபிக் அப்ரோச்ன்றது. அதை கொஞ்சம் கவனமா புரிஞ்சு நாங்க முடிவுகள் எடுக்கக்கூடிய அந்த அது அப்படி எடுக்க மாட்டாம யாரு மத்த மனுஷன் இதை பத்தி விலகி கொள்ளாத மனுஷன் அவங்க டிசிஷன் எடுக்கொள்ளே பக்கத்துல வீட்டுல போற செல்றது, ரோட்ல போற ஆள் செல்றது, சொந்தக்கார ஒரு ஆள் செல்றது, இந்த எல்லா கதையும் உதாரணமா ஒரு நல்ல ஆர்வமாய்க்கிற ஒரு ஆள்கிட்ட மகன் மகள் போன முறை அல்லது முறை சயின்ஸ் செஞ்சு ஃபெயிலான நீங்க அவர்கிட்ட போய் அட்வைஸ் கேட்டா அவர்கிட்ட அட்வைஸ் எப்படி அநியாயமா சயின்ஸ் செஞ்சு அநியாயமாயிடும் அட்வைஸ் ஏன்னா அவர்கிட்ட கிட்டத்துல அவர்கிட்ட சிச்சுவேஷன் அது நல்ல நல்ல நோக்கி செல்லி அப்படி மெடிக்கல் ஹெல்த் எடுபட்டு போட்டின்னு அல்லது எடுபட்ட ஒரு ஆள்கிட்ட பேரண்ட் கிட்ட போய் அட்வைஸ் அப்படி ஒரு அட்வைஸ் அப்படி நாங்க ஒரு நாள்கிட்ட அட்வைஸ் மட்டும் வச்சு நான் டிசிஷன் எடுக்கல. இப்ப நான் படிக்கிற முறை எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நீங்க இந்த முறை ஐலாண்ட் டெஸ்ட் எடுத்த ஒரு ஆள்கிட்ட போய் மைக் அடிக்கீங்கன்னா அவர் படிக்கிற முறை ஒரு கொஞ்சம் முறை எடுத்து கிளாஸ் போகல அல்லது ஏதாவது ஒரு சரி கிளாஸ் போகணும் இல்லாட்டி போகணும். பொதுவா நியூஸ் கட் பண்ணி போடக்கூட கிளாஸ் போனதுல கட் பண்ணி தான் போடுவேன். பப்ளிக் நியூஸ்ல ஸ்கூலோட பேரை மட்டும் சொல்லி கிளாஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணதுக்கு அதை பாவிச்ச மீடியா எத்திக்னு சொல்லி அதெல்லாம் கட் பண்ணிட்டு தான் பொதுவா சரி. அதனால உண்மையா சொல்லியிருந்தாலும் கட் ஆகி தான் வரும். நியூஸ் சேனல் எல்லாம் வரும். சிறு சேனல் காட்டக்குள்ள அப்படி வராது. மீடியா எத்திக்ஸ் அதெல்லாம் கட் பண்ணிட்டு தான் போகுது. அப்ப ஏதோ நீங்க பர்சனலா செல்ஃபி காய்ச்சா அவன் கொஞ்சம் காசு ரைட். அதுக்கு பிறகு போன வருஷம் ஐலாண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்து இன்னொரு ஆட்டு பிடிக்காது கம்ப்ளீட்டா வேறு ஒன்று. ஒரு ஆள் அவாவளம் படிச்சோன்னு சொல்லுவார், ஒரு ஆள் நேரத்தோட படிச்சு வெள்ள நெல்வி படிச்சோன்னு சொல்லுவார், ஒரு ஆள் இன்னொரு 0.3728 மெத்தட்ல படிச்சோன்னு ஞாபகத்தை வச்சு கொள்றதுன்னு சொல்றாரு, இன்னொரு மெத்தட் சொல்லுவார். ஆளுக்கு ஆள் கட்டு டிஃபரெண்டான வித்தியாசம் இப்ப எது செய்யுது அப்ப என்னன்னா படிக்கிற முறைங்கிறது அவர் படிக்கிற சிச்சுவேஷன் எல்லாத்தையும் கவனத்துல போட்டு ஒரு குறித்த ஆளுக்கு எது பொருத்தமாக வருதோ அவுட்புட் எடுக்கிறது கரெக்டான பொதுவான தகவல்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அரசியல் எடுத்துக்கணும், பொதுவான தகவல்கள் அல்ல மிச்சம் பெரும்பாலான நாட்கள் சக்சஸ் ஆன மெத்தட் பிடிக்கிறேன். அதுதான் இந்த ஞாபகம் வச்சு கொள்ற மெத்தட். 03 02 கொஞ்சம் நம்பர் மாறி மாறி வரும். 7 14 28 அல்ல 7 28 மெத்தட். அந்த ஒரு விஷயத்த படிச்சதை மறு 3 நாள்ல ஞாபகப்படுத்துற, மறு 7 நாள்ல ஞாபகப்படுத்துற, மறு 28 நாள்ல ஞாபகப்படுத்துற மெத்தட். இந்த மெத்தட் வந்து வேர்ல்டு வைட் எல்லா இடத்துலயும் ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு ஞாபகம் வச்சு கொள்றதுக்கு லேசான ஒரு ஒழுங்கான மெத்தட் இருக்குது. வெயிட்டோட விலகப்படுத்தி செய்யக்கூடிய ஒரு மெத்தட். இது பெரும்பாலான இடத்துல சக்சஸ்ஃபுல் மெத்தட். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கொண்டது வில்லன்ஸ் எல்லாம் வரல. ஆனா அவ இதை நாங்க ஒரு எங்கடைய டிசிஷன் வரப்படல, அது பர்சனலைஸ் டிசிஷன். பொதுவான தகவல்கள் செல்லப்போ இந்த மாதிரி மெத்தட்ஸ் இல்லை. தனிப்பட்ட இதே பாடம் செல்ல வீட்டுல வீடிக்கும் பக்கத்துல கெரேஜ் விட்டு அந்த கெரே அது சிறந்த படிக்கிறதுக்கு டைம் அந்த கெரேஜ் இப்போ 3 ரூபா டைம். அப்ப கெரேஜ் வந்து தொடக்கிறது 10 மணிக்குன்னா நைட் 10 மணி வரைக்கும் நைட்டுக்கு படிச்சே இல்ல, நேரத்தோட படுத்துட்டு வெள்ளனையில எழுப்பி படிச்சுன்னா அந்த இடத்துக்கு நிலைமை. அந்த வீட்டுல இருக்கிற பிள்ளைகள் சின்ன பிள்ளை அடிக்கிறா இல்லையா, அடுத்து விட்டுற சிச்சுவேஷன் அதெல்லாம் வச்சுதான் ஒரு ஆளுக்கு டிசிஷன் மாறும். அதுக்காக எல்லாரும் முறை இது எது அண்ட் உங்களுக்கு பொருத்தமான எதுன்றது நீங்க யோசிச்சு பார்த்து முடிவுகளுக்கு போறதுக்கு தானே யோசிச்சு பார்க்கிறது, சிந்திக்கிறன்றது பாட்டோட சேர்ந்து வர்றது சயின்டிபிக். இது லைஃபுக்கு பிரயோஜனமான பாடம்.
பிரயோஜனம் ஒண்ணு உங்களுக்கு கிடைச்சிங்கன்னா